அன்பானவர்களே, நாம் நேற்றைய தினத்திலே இதோ இந்த மனுஷன் என்கிற வார்த்தையை வைத்து முள்முடி சூடின மனுஷகுமாரன் அல்லது நம்முடைய இரட்சகர் என்று இயேசுவை குறித்து கற்றுக்கொண்டோம். हे प्रियो, कल के दिन हमने प्रभु यीशु मसीह के बारे में ये हमने सीखा, जैसे कि वाक्य था, देख ये मनुष्य और क्रूस का कांटों का मुकुट पहना हुआ यीशु के बारे में हमने सीखा. இன்றைக்கும் யோவான் 19:5 சொல்லப்பட்ட இதோ இந்த மனுஷன் என்ற வார்த்தையை முதலாவது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். आज भी यूहन्ना रचित सुसमाचार 19 का 5वां वचन के अनुसार देख यह मनुष्य, इस वचन को मैं तुम्हें फिर स्मरण दिलाना चाहता हूँ. இதோ இந்த மனுஷன் என்று பிலாத்துவினால் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து யார்? और जो पिलातुस के द्वारा कहा गया देखो ये पुरुष कौन है? உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, श्रेष्ठ गीत की 5वां अध्याय के 11वां वचन बताती है, அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையாயும் இருக்கிறது. और उसके सिर सोना के समान है और उसके सिर के बाल घुंघरू घुंघरू और कौवे के नमान काला सी है. சுருள் முடி சூடிய நேசர் என்று இந்த மனுஷனை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். इस पुरुष के बारे में आज हम सीखेंगे, वो इंसान जिसके बाल घुंघरू घुंघरू है. தமிழில் முடி என்றால் ஒன்று நம்முடைய தலைமயிரை காட்டுகிறது, இன்னொன்று கிரீடத்தை காட்டுகிறது. तमिल में मुड़ी यानी एक तो हमारा जो बाल को दर्शाता है और दूसरा एक मुकुट को दर्शाता है. நேற்றைக்கு கிறிஸ்து முள் முடி சூடினார் சொல்லும் பொழுது முட்கிரீடம் அணிந்தார் என்று சொல்லப்பட்டது. कल के दिन जैसे बताया गया कि मसीह मुकुट हासिल किया, यानी कांटों का मुकुट पाया. இன்றைக்கு சுருள் முடி சூடிய நேசர் என்று சொல்லும் பொழுது சுருள் சுருளான தலைமயிரை உடைய நேசர் என்று சொல்லப்படுகிறது. आज घुंघरू मुकुट पाने वाले पुरुष यानी जिसके केस यानी जिसके बाल घुंघरू घुंघरू है. அல்லேலூயா. हालेलुया. உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளலாம். श्रेष्ठ गीत की 5वां अध्याय को ले लेते हैं. அதனுடைய 10வது வசனம் தொடங்கி उसकी 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் சில கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்வோம். उसकी 10वां वचन से लेकर 16वां वचन में से कुछ बातों को हम सीखेंगे. இங்கே சூலமித்தி சாலமோனை வர்ணிக்கிறாள். यहाँ पर सुलेमिती सुलेमान की वर्णन करती है. ஆனால் நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சபை கற்றுக்கொள்ள வேண்டியதும் சபை மேன்மையாய் எடுத்துக்கொள்ள வேண்டியதுமான ஞானார்த்தங்கள் இதில் இருக்கின்றன. लेकिन यहाँ पर वो ऐसे कुछ भेद छुपे हैं जिसके प्रति हम प्रभु यीशु मसीह के बारे में सीखना है, उसे ज्ञान से सीखना है. சூலமித்தி தன்னுடைய நேசராகிய சாலமோனை குறித்து சொல்லும் பொழுது सुलेमिती जब अपना प्रेमी सुलेमान के बारे में कहती है, கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையானது நம்முடைய ஆத்ம மணவாளனாகிய கிறிஸ்துவை குறித்து இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். कि मसीह की दुल्हन और मसीह हमारा दुल्हा, उनके आपस की एक रिश्ते के साथ हम इन वचनों को पढ़ना है. அவள் தன்னுடைய நேசருடைய அங்கலட்சணங்களை சொல்லும் பொழுது நாம் நம்முடைய நேசருடைய ஆவிக்குரிய மகிமையான மேன்மைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். वह जब अपने प्रेमी के आकार की वर्णन करती है, उसी प्रकार हम हमारे दुल्हा प्रभु यीशु का वर्णन करना है आत्मिक रीति से. ஆகவே இங்கே முதலாவதாக அவருடைய நிறமும் அவருடைய நிலையும். यहाँ पर सबसे पहले उसका रंग और उसके स्तर के बारे में, அதை குறித்து 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள். जिसके प्रति 10वां वचन में कहती है, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், मेरा प्रेमी गोरा और लाल सा है, 10,000 பேர்களில் சிறந்தவர், वह 10,000 में उत्तम है. அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று அவருடைய நிறத்தை குறித்து சொல்லுகிறாள். यहाँ पर उसके रंग के बारे में वर्णन करती है कि वो कैसा गोरा और लाल सा है. அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று அவருடைய நிலை அல்ல ஸ்டாச்சுரை குறித்து சொல்லுகிறாள். और उसके स्तर के बारे में वर्णन करती है कि वो किस तरह 10,000 में उत्तम है. இந்த இடத்திலே வெண்மையானவர் என்று சொல்லும் பொழுது यहाँ पर जब कहते हैं कि गोरा, ஒரு சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த மிக ஒரு பிரைட் ஒயிட் என்று
அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. और जिसे ऐसे अनुवाद किया गया है कि सूरज के किरण से निकलने वाली एक तेज उजाला, அது ஒரு ஒரு ஒளிமயமான வெண்மை. एक ऐसा ज्योतिमय रोशनी, இது பியூரிட்டி, சுத்தம் அல்லது பரிசுத்தத்தை காட்டுகிறது. ये उसे दर्शाता है जो पवित्रता यानी स्वच्छता, மிகவும் வெண்மை, यानी बहुत ही सफेद, ஒளிமயமான வெண்மை. तेजोमय उजाला, அப்படிப்பட்ட ஒரு நிறத்தை உடையவராக என் நேசர் காணப்பட்டார். ऐसा एक रंग रखने वाला है मेरा प्रेमी. ஆகவே இங்கே இந்த ஒளிமயமான வெண்மை நிறம் என்று சொல்லும் பொழுது, इसलिए जब यहाँ पर कहते कि तेजोमय उजालामय रंग, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மிகவும் ஒளிமயமான பிரகாசம் இருக்கின்றது. जी हाँ, हमारा प्रभु यीशु मसीह बहुत ही तेजोमय उजालामय प्रकाश रखता है, வெண்மையான பிரகாசத்தை உடையவராக இருக்கிறார். सफेद प्रकाश रखता है, அவரிடத்தில் ஏதேனும் இருள் கிடையாது, उसमें जरा सा भी अंधेरा नहीं है, பாவ இருள் கிடையாது, यानी पाप नाम के अंधेरा नहीं है, இது அறியாமை என்கிற அஞ்ஞான இருள் கிடையாது, और अनजान नाम के अज्ञानता नहीं है, இந்த பிசாசு அந்தகார லோகாதிபதி அந்த பிசாசுனுடைய இருள் கிடையாது, शैतान जो जगत का हाकिम है उसका अंधेरा उसमें नहीं है, இப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு இருளுடைய ஒரு சின்ன ஸ்பாட் கூட இல்லாத ஒரு பூரண பரிசுத்தராக ஒளிமயமான வெண்மையானவராய் காணப்படுகிறார். इस प्रकार वो इतना पवित्र और इतना तेजोमय उज्ज्वलित व्यक्ति है जिसमें जरा सा भी दाग न दिखाई दे. அடுத்தது சிவப்பானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगला लिखा है कि लाल रंग का सा है. சிவப்பானவர் என்கிறதுக்கு ரட்டி அல்லது பிளட்டி என்று வார்த்தை, அதாவது ஒரு 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 ரெட்டிஷ் கலராக அவருடைய அந்த முகமும் சரீரமும் இருக்கிறது. यानी ये जो लाल जिसकी वर्णन हम ऐसा कर सकते हैं जैसे कि खूनी रंग के या लाल रंग के, அதாவது சூரிய ஒளி மேகங்கள் மேல் அடிக்கும் பொழுது அந்த பிரைட்னஸ்னால ஒரு ரெட்டிஷ் ஒரு ஃபிளாஷ் தெரிகிற வாய்ப்பு இருக்கிறது. यानी जैसे सूरज के किरण मेघ पर लगते हैं तब उसके वहां से जो निकलता है ये तेजोमय लाल रंग. அவர் அவ்வளவு வெண்மையானவர், அதனூடே சிவப்புமானவர். इसलिए इतना गोरा भी है साथ साथ लाल भी है. இன்னொரு பக்கம் மனுஷ சரீரத்தை பார்க்கும் பொழுது, और दूसरे तरफ जब इंसान के शरीर को देखिए, மிக மிக வெண்மையாக இருக்கிறவர்கள், जो लोग दिखने में बहुत गोरे होते हैं, அவருடைய முகத்திலே அவருடைய சரீரத்தில் பார்க்கும்போது ஒரு ரெட்டிஷ் ஒரு ரத்தமயமான ஒன்று கூட இருக்கிறதை பார்க்க முடியும். उनके शरीर में यदि आप ध्यान से देखेंगे तो जरा सा लाल लाल सा भी दिखता है. அல்லேலூயா. हालेलुया. நான் படித்து கொண்டிருந்த பொழுது காஷ்மீர்ல இருந்து ஒருவர் என்னோடு படித்து கொண்டிருந்தார். जब मैं पढ़ाई कर रहा था उस दरमियान कश्मीर से एक व्यक्ति मेरे साथ पढ़ाई कर रहे थे, ரொம்ப வெண்மையா இருப்பார், जो दिखने में बहुत गोरा होते हैं. ஒரு நாள் எல்லாரும் வெயில்ல கிரிக்கெட் விளையாட போனோம். एक दिन जब धूप में सब लोग क्रिकेट खेलने के लिए गए थे, அன்னைக்கு அவர் நின்று நிறைய ரன்ஸ் அடிச்சுட்டே இருந்தார். तब वो व्यक्ति खड़े होकर बहुत सारे रन बटोरा, ஆனா அவரால் தொடர்ந்து ஆட முடியவில்லை. लेकिन लगातार वो खेल नहीं पाया. அவருடைய வெள்ளை முகம் அப்படி சிவப்பு முகமா மாறிவிட்டது. देखो उनकी गोरा सा चेहरा लाल रंग में बदल गया. தண்ணி குடிச்சு குடிச்சு பார்த்தாரு, बहुत ही पानी तो पी लिया. அப்புறம் ஒரு கட்டத்துல என்னால முடியாதுன்னு விட்டுட்டார். फिर एक स्तर पर वो कह दिया कि भाई मैं अब खेल नहीं पाऊंगा, சன் ஸ்ட்ரோக் ஆயிட்டுன்னு சொன்னார். और कह दिया कि सन स्ट्रोक हो गया. வெண்மை தோலுக்குள்ள எப்பவுமே ஒரு ரெட்டிஷ் இது தெரியும். तो इसलिए गोरा चमड़े में हमेशा एक लाल भी छिपा रहता है, அது ஒரு மிக மிக வெண்மையானதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. और ये जो लाल जो बहुत ही ज्यादा सफेद गोरा है उसका एक लक्षण है. அல்லேலூயா. हालेलुया. நாம் எல்லாரும் நமக்குள் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது நம்முடைய ஜீவனாய் இருக்கிறது. देखिए हम सबके अंदर खून बह रहा है और जो हमारे लिए जान है. அப்போ ரொம்ப வெள்ளையா இருக்கவங்களுக்கு அது ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த ரெட்டிஷ்னஸ். तो जो लोग ज्यादा गोरा है उनमें उनके शरीर से लालपन भी दिखता है, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப தெரியாது. लेकिन हम जैसे लोगों में दिखता नहीं. அல்லேலூயா. हालेलुया. சரி, இப்படி அந்த நேசர் அவ்வளவு அழகு நிறைந்தவராக இருக்கிறார். ठीक है, तो इस प्रकार ये जो प्रेमी इतना बहुत ही सुंदर है. சிவப்பு எப்பவுமே ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. लाल हमेशा खून को दर्शाता है. இயேசு கிறிஸ்து அவர்
அவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர். यीशु मसीह वो है जिसने हमारे लिए खून बहाया. அல்லேலூயா. हालेलुया. எனவே அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். जबकि उसने हमारे लिए खून बहाकर अपनी अनुग्रह हमारे लिए प्रकट किया है. ஆகவே நம்முடைய நேசர் பரிசுத்தம் உள்ளவர், நமக்காக ரத்தம் சிந்தி கிருபை தந்த கிருபையின் அதிபதியானவர். इसलिए हमारा प्रेमी पवित्र है, प्रेमी है, हमारे लिए खून बहाकर हम पर अनुग्रह प्रदान किया है. இப்பொழுது சபையை குறித்து பேசும் பொழுது अब जब कलीसिया के वर्णन में कहते हैं இந்த நேசருடைய வெண்மை அல்லது பரிசுத்தம் சபையில் நிறைந்திருக்க வேண்டும். इस प्रेमी का गोरापन यानी पवित्रता कलीसिया में छाया रहना है. இந்த நேசருடைய ரத்தத்தினால் உண்டான அந்த கிருபை சபையை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். ये प्रेमी का लालपन यानी उसके खून से मिलने वाली पवित्रता कलीसिया में समाये रहना है. சபையின் ஆத்ம மணவாளன் வெண்மையும் சிவப்புமானவர். और कलीसिया का दुल्हा कौन है? वो है जो गोरा और लाल सा है. பரிசுத்தமும் கிருபையும் உள்ளவர், यानी जो पवित्र और अनुग्रहकारी है. அது சபையில் நிறைந்திருக்க வேண்டும். ये कलीसिया में समाये रहना है. அவருடைய மணவாட்டியாகிய சபை அதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். और जिसके बदौलत उसकी दुल्हन नाम की कलीसिया आशीषित होनी அந்த है. மணவாட்டி அந்த மணவாளனை பார்த்து ரசிக்கிறாள். और देखिए यहाँ पर ये जो प्रेमिका अपने प्रेमी को देखकर उससे मतलब उसे शक्ति है. அவருடைய வெண்மையும் சிவப்பும் நினைச்சு அவ ரசிக்கிறாள். और उसके लाल और गोरापन को देखकर बहुत ही पसंदीदा हुई. நாமும் நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் கிருபையும் நாம் ரசித்து ருசித்து அவரை நேசிக்க வேண்டும். इसलिए हम भी हमारा प्रेमी प्रभु यीशु का पवित्रता और उसके अनुग्रह को हम चाहकर उसे पसंद करना है. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவை போல பரிசுத்தம் உள்ள ஒருத்தரை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. जी हाँ, यीशु जैसा संत को इस धरती में कहीं भी देख नहीं सकता. எத்தனையோ கடவுள் என்று சொல்லப்படுகிறவருடைய சரித்திரங்களை நாம் படிக்கிறோம், அங்கே பரிசுத்தத்தை காண बहुत முடியவில்லை. सारे भगवान कहलाने वालों के इतिहास तो पढ़ते हैं लेकिन जिनमें कोई पवित्रता दिखाई नहीं देती. ஆனால் நம்முடைய நேசரும் நம்முடைய ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பூரண பரிசுத்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. लेकिन हमारा प्रेमी और हमारा दूल्हा प्रभु यीशु मसीह के बाद संपूर्ण पवित्रता में देखने को मिलता है. அல்லேலூயா. हालेलुया. பல கடவுள் என்று சொல்லப்படுகிறவருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அது அவங்க அடுத்தவங்களுடைய ரத்தம் சிந்தினதான் பார்க்க முடியும். और कई सारे जो ईश्वर कहलाते उनके इतिहास पर यदि हम देखा जाए वे लोग दूसरों का खून बहाया है. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக ஊற்றினார். लेकिन हमारा प्रभु यीशु मसीह अपना लहू हमारे लिए बहा दिया है. நாம் செய்த பாவங்களுக்கு நமக்கு தண்டனை தந்திருக்க வேண்டும். हमारे की हुई गलतियों के लिए हमें सजा देना चाहिए था. ஆனா இயேசு அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்ற அந்த பாவத்தை மன்னிக்க தாமே அவருடைய ரத்தத்தை சிந்தி அப்படி ஒரு பெரிய கிருபையை வெளிப்படுத்தி இருக்கிறார். लेकिन यीशु मसीह हमारे पापों को क्षमा करने, हमारे दंड से हमें बचाने, हमारे सजा से हमें बचाने के लिए खुद खून बहाकर हमारे लिए बलिदान हो गया. எனவே இந்த கிருபை சபையை நிரப்பிக் கொண்டிருக்கட்டும். इसलिए ये अनुग्रह निरंतर कलीसिया में बने रहे. நம்முடைய தேவனை போல கிருபை உள்ளவரும் மன்னிக்கிறவரும் வேற யாரும் கிடையாது. क्योंकि हमारे परमेश्वर के जैसे अनुग्रहकारी और क्षमा करने वाला कोई नहीं है. எனவே ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனில் ரசிக்கிற அந்த மேன்மையான குணம் அதே மாதிரி இயேசுவிடத்தில் நாம் பரிசுத்தத்தையும் அந்த கிருபையும் அதிகமாய் ரசிப்போம். इसलिए जिस प्रकार एक प्रेमिका अपने प्रेमी को चाहती है, पसंद करती है, उसी प्रकार हम हमारा परमेश्वर का पवित्रता और उसके अनुग्रह को हम चाहेंगे, पसंद करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அதே போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது इसी प्रकार जब हम हमारे पारिवारिक जीवन में आते हैं, அந்த குடும்பத்திற்கும் தலையாய் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. हमारा परिवार का भी अध्यक्ष कौन है? प्रभु यीशु मसीह. ஒரு கணவன் ஒரு மனைவி, एक पति एक पत्नी. அடுத்தது அவர்கள் தந்தையும் தாயுமாய் மாறுகிறார்கள், பிள்ளைகளும் வளருகிறார்கள். अगला वो माता पिता में तब्दील हो जाते जबकि उन्हें बच्चे हो जाते हैं. இந்த குடும்பத்தில் இயேசு தலைவராய் இருக்கிறபடியினால் अब इस परिवार का नेता यीशु होने के कारण நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம் உண்டாயிருக்க வேண்டும். हमारे पवित्रता, हमारे परिवार में पवित्रता अनिवार्य है. அந்த குடும்பத்துக்குள்ளே கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்க कि வேண்டும். हमारे परिवार में अनुग्रह लगातार प्रकट होना है. ஏன்னா சபை என்பது குடும்பங்களால் ஆக்கப்படுவது தானே. क्योंकि कलीसिया क्या है? जो परिवारों का सम्मेलन है कलीसिया. சபை கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்று சொன்னால் அந்த சபையின் அங்கங்கள்
இந்த குடும்பங்கள் தானே. जब हम कहते हैं कलीसिया मसीह का देह है तो उस देह का अंग कौन है? ये परिवार है। எனவே சபையில் மட்டும் பரிசுத்தம் வெளிப்பட்டா போதாது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். इसलिए सिर्फ कलीसिया में पवित्रता होना काफी नहीं बल्कि हमारे परिवार में भी पवित्रता होनी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நம்ம வீடு எப்படி இருக்கோ அப்படிதான் சபை இருக்கும். क्योंकि जैसा हमारा घर है वैसी हमारी कलीसिया होती है। நம்ம எல்லாம் சேர்ந்து வந்தா தானே சபை. क्योंकि जब हम सब मिलेंगे तब ये कलीसिया बनती है। அப்போ நம்ம தனி வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது? तो हमारे व्यक्तिगत जीवन की हालत क्या है? குடும்ப ஜீவியங்கள் எப்படி இருக்கிறது? हमारे परिवार के जीवन की स्थिति क्या है? அந்த தன்மைகளோட அந்த நினைவுகளோட தான் இங்க வந்து கூடுது. और ये गुण ये सोच के साथ हम यहाँ आकर इकट्ठा होते हैं। அதனால நம்முடைய சாட்சி என்பது உள்ளத்துல தனி வாழ்க்கையிலிருந்து புறப்படணும். इसलिए गवाही जो है हमारे व्यक्तिगत जीवन से अर्थात दिल से प्रकट होना है। குடும்பங்கள்ல வெளிப்படணும். परिवारों में प्रकट होना है। அந்த குடும்பங்கள்லாம் கூடி வரும்போது சபையில் அது பலமா வெளிப்படும். और जब ये परिवार सब मिलकर आते हैं तब कलीसिया में जबरदस्त रूप में प्रकट होगा। நம்முடைய குடும்பங்கள் சுத்தம் பரிசுத்தம் உள்ளதாக இருப்பதாக. हमारे परिवार स्वच्छ और पवित्र रहे। அல்லேலூயா. हालेलुया। சுத்தம் என்றால் கழுவப்பட்டு சுத்தமாகிறது. कि स्वच्छ यानी साफ किया जाना, शुद्ध किया जाना। இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு कि சுத்திகரிக்கப்படுகிறது. यीशु के लहू से धोकर शुद्ध किया जाना है। நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொரு அங்கத்தினரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் மாற வேண்டும். हमारे परिवार के हर एक सदस्य प्रभु यीशु के लहू से धोया जाना जरूरी है। இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களா? आज हमारे परिवार में ऐसा भी लोग हैं जो उद्धार नहीं पाए हैं। நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் அவங்களுக்காக ரொம்ப விசேஷமாய் ஜெபம் பண்ண इसलिए வேண்டும். आप अपने व्यक्तिगत प्रार्थना में और पारिवारिक प्रार्थना में खास तौर से उनके लिए प्रार्थना करना है। நாம் அறிந்த இந்த மாபெரும் ரட்சிப்பை அவங்களும் அறியணும், பெற்றுக்கொள்ளணும். ये जो महान उद्धार हमने पाया है उसे वे भी प्राप्त करें। வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்கள் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். पवित्र शास्त्र के अनुसार जो उद्धार पाए, जो उद्धार में बने हुए, वे प्रभु के आगमन में उठा लिए जाएंगे। அப்ப அந்த நேரத்துல நம்ம குடும்ப அங்கத்தினர் ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா அவங்க கைவிடப்படுவாங்க. अगर उस वक्त हमारे परिवार के कोई उद्धार नहीं पाए होंगे तो वे छोड़ दिए जाएंगे। அப்போ எவ்வளவு வேதனையாக तो இருக்கும். तब सोचो क्या ही दर्दनाक स्थिति होगी। ஒரே வீட்டுல பாதி மேல போகுது, பாதி கீழே கிடக்குது. सोचो एक ही घर के आधा लोग उठा लिए गए और आधा लोग त्यागे गए। அப்புறம் பாதி பரலோகராஜ்யத்துக்கு போகுது, பாதி பாதாளத்துக்கு போகுது. तो यानी आधा स्वर्ग में गए और आधा नरक में गए। இதெல்லாம் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். सोचो ये सब कितने दर्दनाक विषय है। நோவா முழு குடும்பமாய் பேழைக்குள் பிரவேசித்தார். नूह अपने परिवार समेत जहाज में प्रवेश किया। அவருக்கு மனசுக்கு ஒரு அமைதல். तब उसके मन में एक खामोशी। அந்த குடும்பத்துல 2 பேர் தண்ணியில இருந்தாங்கன்னா, अगर मान लो उसके परिवार से 2 जन जल में डूब गए होते அவர் பேழைக்குள்ள இருந்தாலும் பூரண சந்தோஷம் அவருக்கு இருக்காதே. तो यद्यपि वो जहाज में होते तो भी संपूर्ण शांति उन्हें नहीं मिलती। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் ரட்சிக்கப்படணும். सबके सब उद्धार पाना है। எல்லாரும் பேழைக்குள்ள வரணும். सबके सब जहाज में प्रवेश करना है। அந்த பேழை என்பது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் और கூறப்பட்டிருக்கிறது. जहाजी यानी बपतिस्मा को दर्शाता है। 1 பேதுரு 3 சொல்லப்பட்டிருக்கிறது. पहला पत्रुस की 3 में लिखा है எல்லாரும் ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசுவோடு உடன்படிக்கை செய்தாக வேண்டும். सबके सब बपतिस्मा के द्वारा परमेश्वर के साथ वाचा बांधना है। இது நம்முடைய ஊக்கமான ஒரு ஜெப விஷயமா இருக்க வேண்டும். ये प्रार्थना हमारे लिए बहुत ही आवश्यक प्रार्थना बने। சாதாரணமா நினைக்காதீங்க. आप इसे आम सी न सोचे। அப்பா அம்மா பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரே விசுவாசத்தில் முன் செல்ல வேண்டும். पिता माता बच्चे सब एक ही विश्वास में आगे बढ़ना है। ஒருவர் விசுவாசத்திலும் ஒருவர் பாதி விசுவாசத்திலும் பிடிச்சு இழுத்துட்டு கிடந்தா குடும்ப வாழ்க்கையே நல்லா இருக்காது. अगर मान लो एक व्यक्ति विश्वास में है और दूसरा व्यक्ति अधूरा है तो पारिवारिक जीवन शानदार हो नहीं सकता। யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். यहोशू ने कहा मैं और मेरे घराने सिर्फ यहोवा की दंडवत करेंगे। சேவிக்கிறது என்பது ஒன்று வர்ஷிப் பண்றது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, இரண்டாவது அவருக்கு பணிவிடை செய்வது. दंडवत करना यानी 2 अर्थ को बताता है, एक उसकी सेवा करना और दूसरा उससे पूजना। ஆகவே இந்த காரியத்திலும் குடும்பமாக வர तो வேண்டும். इस काम के लिए भी हम परिवार सहित आना है। சபை கூடி ஆராதிக்க முழு குடும்பமாக வர और வேண்டும். कलीसिया में आराधना के लिए पूरे परिवार के साथ आना है। இதுக்கெல்லாம் ஊக்கமாய் ஜெபிப்பீர்களாக. और जिन बातों के लिए आप गिड़गिड़ाकर प्रार्थना कीजिए என் முழு குடும்பமும் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட குடும்பமாய் மாற कि வேண்டும். मेरा पूरा परिवार यीशु के लहू से धोए हुए परिवार बने। அல்லேலூயா. हालेलुया। அடுத்தது பாருங்க, சுத்தம் மட்டும் போதாது, நமக்கு பரிசுத்தம் வேண்டும். अगला देखिए सिर्फ स्वच्छता काफी नहीं बल्कि पवित्रता भी जरूरी है। இந்த பரிசுத்தத்தினுடைய அர்த்தம் ये पवित्रता का मतलब அசுத்தங்களை தொடாமல் விலகி இருப்பது. कि अशुद्धताओं को छुए बिगर हट के रहना, அதான் வேறுபாடுன்னு சொல்றோம். जिसे हम कहते हैं अलग होना। அதை விட்டு விலகுதல் என்கிற தமிழ் வார்த்தை பைபிள்ல
தமிழ்ல और பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. तमिल में वो वाक्य इस्तेमाल हुआ है कि उसे जुदा होना। நீ எதையெல்லாம் விட்டு விலகணுமோ விட்டு விலகினா தான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க முடியும். तुम जिन किसी बातों से जुदा होना है, उनसे जुदा होने पर तुम परमेश्वर के लिए पवित्र ठहर सकते हो। நம்முடைய நேசர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் क्योंकि हमारा प्रेमी पवित्र है, इसलिए அவருடைய சரீரமாகிய அல்லது மனவாட்டியாகிய சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். इसलिए उसके शरीर या उसके शरीर के अंग कलीसिया भी पवित्र रहना அந்த है। சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக இருக்க और வேண்டும். उस कलीसिया के प्रत्येक परिवार भी पवित्र रहना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கின்றன. बाइबल में बहुत सारे वचन है விட்டு விலகுன்னு சொல்லி ऐसा कि छोड़कर जुदा हो, छोड़कर जुदा हो, அதுல ஒரு 3-4 தலைப்புகளை கொடுக்க முடியும். जिनमें एक 3-4 हम शीर्ष दे सकते हैं। ஒன்று, பாவத்தையும் அது சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட்டு விலகு. एक पाप और उसके संबंधित चीजों को छोड़कर जुदा हो जाओ। இரண்டாவது, விக்கிரகத்தையும் அது சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட்டு விலகு. और दूसरा, मूर्ति और उसके संबंधित चीजों को छोड़कर हट जाओ। மூன்றாவது, துருபதேசத்தை கள்ள உபதேசத்தையும் அது சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட்டு விலகு. और तीसरा, दुरुपदेश अर्थात नकली उपदेश और उनसे जुड़े हुए बातों को छोड़कर अलग हो जाओ। அடுத்தது, உலகத்தையும் அது சம்பந்தப்பட்ட ஆசை இச்சைகளையும் விட்டு விலகு. अगला, संसार और संसार की अभिलाषाओं को छोड़कर जुदा हो जाओ। அல்லேலூயா. हालेलुया। உலகம் என்றால் இந்த மண்ணுலகத்தை விட்டு விலகி போன்னு சொல்லல. संसार यानी अर्थ ये नहीं कि ये दुनिया को छोड़ने का अर्थ नहीं। இப்ப மனிதர்களுக்கும் உலகம் என்று சொல்லுவோம். அந்த மனிதர்கள் அத்தனை பேரையும் விட்டு விலகுன்னு சொல்லல. और मनुष्यों को भी संसार कहा जाता है, इसलिए अर्थ ये नहीं कि मनुष्यों को छोड़कर जुदा हो जाओ, உலகத்தின் ஆசை இச்சைகளை விட்டு விலகு. बल्कि संसार की लालच अभिलाषाओं से जुदा हो जाना। உள்ளத்துக்குள் உலகம் வராமல் பார்த்துக்கொள். ऐसा कि अपने दिल को सुरक्षित रखिए कि वहां पर संसार न घुस जाए। அப்புறம் சொல்லி இருக்கு, சில மனிதர்கள் ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், பாவிகள், துன்மார்க்கர், இவங்களெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்லி இருக்கு. और अगला कहा गया है कि उन मनुष्यों से अलग हो जाओ जो दुष्ट जीवन बिताते, जो गलत काम करते, उनसे दूर रहे। அதனால தான் சொல்லி இருக்கு, अन्य नुगத்திலே अविश्वासियोड़े பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. इसलिए वचन में लिखा है कि पराई जुए में उनके साथ जुड़े न जाएं। ரட்சிக்கப்பட்ட மகனுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தான் கல்யாணத்துல பார்க்கணும். जी हाँ, उद्धार पाए हुए लड़के के लिए शादी में उद्धार पाई हुई लड़की के साथ करवाना है। ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாச அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அப்படி ஒரு பையனை தான் பார்க்கணும். और जो लड़की उद्धार पाकर विश्वास में रहती है, उनके लिए वैसा ही लड़का खोजना है। அதே போல பிசினஸ் பார்ட்னர்ஷிப் போன்ற காரியங்களிலும் யாரோடு பார்ட்னர்ஷிப் வைப்பதற்கு கவனம் செலுத்த और வேண்டும். इसलिए कारोबार में, बिजनेस में जब पार्टनरशिप बनाना है, किसके साथ हम पार्टनरशिप रखते हैं, उन बातों पर हम ध्यान दें। உங்கள் விசுவாசம் இல்லாத இன்னொரு நபர் எப்படி உங்களுடைய காரியங்களை ஒத்துழைப்பார்? देखिए, कोई अविश्वासी व्यक्ति आपके साथ कैसे मेल खाएगा। ஆகவே இந்த வேறுபாடு மிக முக்கியம். इसलिए अलग जुदा होना जरूरी है। ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றேன், उद्धार पाया, अभिषेक पाया, बपतिस्मा लिया, ஆனால் விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகி இருக்கிறேனா? लेकिन क्या वाकई छोड़ने वाली बातों को मैंने छोड़ दी? அப்ப எந்த குடும்பத்துல இந்த விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகுனீங்களோ நீங்க தான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். तो जो परिवार छोड़ने वाली चीजों को छोड़ दिया, तो समझ लो आप परमेश्वर के लिए पवित्र परिवार है। நீங்க இயேசுவுக்காக என்று உங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறீர்கள். आप यानी यीशु के लिए अपने आप को इस संसार से अलग किया है। உலகத்தின் காரியங்களை விட்டு வேறுபட்டிருக்கிறீர்கள். संसार की बातों से आप जुदा हो गए। இந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். ये पवित्र होना जरूरी है। ஹalleluya. हालेलुया। உங்க குடும்பத்தை குறித்து இந்த கரிசனைகள் ரொம்ப இருக்கட்டும். आपके परिवार के प्रति आपके अंदर एक ख्याल रहे। பொதுவா நம்ம குடும்பம்னு சொன்ன உடனே பணம் வேணும், சொத்து வேணும், வேலை வாய்ப்பு வேணும், பிள்ளை பாக்கியம் எல்லாம் அது ஒரு செட் இருக்கிறது. सामान्य रीति से जैसे परिवार कहते तो हमें क्या समझ में आता है कि हमें नौकरी चाहिए, हमें धन चाहिए, दौलत चाहिए, रोजगार चाहिए। அதெல்லாம் கர்த்தர் தருவார். ये सब परमेश्वर जरूर देगा। ஆனா முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. लेकिन सर्वप्रथम परमेश्वर का राज्य का खोज करो, அவருடைய நீதியை தேடு. उसकी धार्मिकता की खोज करो, அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உனக்கு அதோடு கூட சேர்த்து தருவேன். तब ये संसार की सारी बातें मैं उसके साथ साथ दे दूंगा। எனவே இன்னைக்கு தேவ பிள்ளைகள் உங்க குடும்பத்துல பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறத விட பரிசுத்தம் இருக்கா இல்லையான்னு முதல்ல பாருங்க. इसलिए परमेश्वर के जनों, सबसे पहले आप अपने
परिवार का जांच करिए कि पैसे रहे ना रहे, ये दूसरी बात है, बल्कि पवित्रता है या नहीं उस पर ध्यान दें। நாங்களாம் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்திருக்கோமான்னு பாருங்க. और ये देखिए कि वाकई क्या हम सब परमेश्वर यीशु के लहू में आ चुके, அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. और इन बातों के लिए आप महत्व स्थान दीजिए। பணத்துக்காக 10% ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காக 90% ஜெபம் பண்ணுங்க. जी हाँ, धन के लिए 10% प्रार्थना कीजिए और उद्धार के लिए 90% प्रार्थना कीजिए। இன்னைக்கு உலக காரியத்துக்காக 90% ஜெபம் நடக்குது, இந்த பரிசுத்தம் ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு 10% கூட நடக்குதான்னு தெரியல. लेकिन आज क्या है मालूम है, जो संसारिक दुनिया की बातों के लिए 90% प्रार्थना करते, लेकिन आत्मिक जीवन के लिए, पवित्रता के जीवन के लिए 10% भी प्रार्थना करना मुश्किल है। உங்க குடும்பத்துல இந்த காரியத்துல கவனம் செலுத்துங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். जी हाँ, इन बातों पर अपने परिवार में ध्यान दीजिए, तब वो आशीषें तुम्हें मिल जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி நம்முடைய நேசர் கிருபை நிறைந்தவர், इसलिए हमारा प्रेमी अनुग्रहकारी है, வெண்மையும் சிவப்புமானவர். वो गोरा और लाल सा है, அதனால அவருடைய கிருபை நம்ம குடும்பத்துக்கு அதிகமா வேணும். इसलिए उसका अनुग्रह हमारे परिवार के लिए बहुत ही आवश्यक அந்த है। நேசர் உலாவுகிற சபையிலே, நேசர் உலாவுகிற குடும்பத்திலே அந்த கிருபை அதிகமா பெருகி கொண்டே இருக்கும். जिस कलीसिया में, जिस परिवार में प्रेमी मंडराता टहलता, वहाँ अनुग्रह आवश्यक है। அல்லேலூயா. हालेलुया। உங்க வீட்டுல அந்த கிருபை பெருகணும்னா आपके घर में अगर अनुग्रह का बरकत होना है, எந்த பெருமைக்கும் இடம் இருக்க கூடாது. तो बिल्कुल घमंड के लिए जगह ना दीजिए। பெருமையும் கிருபையும் ரெண்டும் பயங்கர ஆப்போசிட்டா. जी हाँ, घमंड और अनुग्रह दोनों बहुत ही विरोधाभास है। வீட்டை கட்டிட்டேன், பணம் கையில வந்துட்டு, பெரிய வேலை கிடைச்சிட்டு, எதுலயும் பெருமை வந்துடக்கூடாது. हाँ, मैंने मकान बना लिया, धन आ गया, धनवान नौकरी मिल गया, इन बातों पर घमंड बिल्कुल ना आवे। எதெல்லாம் ஆண்டவர் உயர்த்துறாரோ அதுல எல்லாம் நம்ம மனசு தாழ்மைப்படும். और जहां जहां परमेश्वर आपको उन्नति देता है, वहां वहां अपने मन को आप दीन कीजिए। நம்ம நினைவுல எது எனக்கு நல்லா கிடைச்சிட்டு அப்படி நினைக்கிறோமோ அதோட ஆண்டவரே உங்க கிருபையினால கிடைச்சதப்பா. हमारे मन में, विचार में जो कुछ हमें लगता है कि हाँ ये चीज मुझे मिल गया, वहां पर तुरंत बोलना कि हे प्रभु ये सब तेरा अनुग्रह है। அல்லேலூயா. हालेलुया। இதான் அந்த குடும்பத்துல கிருபை நிலை நிக்கும். और ऐसा करने पर परिवार में अनुग्रह बने रहेगा। அது மாதிரி கசப்பான வேர் முளைத்தளம்னா கிருபை நஷ்டப்படும். इसलिए अगर कोई कड़वा जड़ उग गया तो अनुग्रह का नुकसान हो जाएगा। ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு கசப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. पति पत्नी के आपस में कड़वाहट होने के लिए जगह न दें। பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இந்த கசப்புக்கு இடமே கொடுக்க கூடாது. पालक, बच्चे, भाइयों, बहनों आपस में कड़वाहट के लिए जगह न दें। ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றதுனால அடிக்கடி நமக்குள்ள உரசல் வரும். देखिए, एक ही घर के अंदर हम जी रहे, इसलिए अक्सर हमारे आपस में रगड़ावट होता है। மனசுக்குள்ள வருத்தங்களும் கசப்புகளும் வரும். मन में तकलीफ और नाराजगी उत्पन्न होते हैं, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. जिसके लिए तुम जगह न दीजिए। ஆண்டவருடைய கிருபையை நினைத்து பாருங்க. और तो उस समय परमेश्वर का अनुग्रह को सोचिए। என்ன இவ்வளவு தூரம் நல்ல சுபாவமா மாற்றினீரே அப்பா, ஸ்தோத்திரம். जी हाँ प्रभु, मेरी स्वभावों को आपने इतना सा बदल दिया, धन्यवाद। ஆனா அந்த சுபாவம் என் மனைவிக்குள்ள இன்னும் திருத்தம் வரல. लेकिन प्रभु वही स्वभाव के सुधार मेरे पत्नी में अब तक नहीं आया, அந்த பிள்ளைக்குள்ள திருத்தம் வரல. मेरे बच्चों में अब तक सुधार नहीं आया। அப்போ சரி, நான் கசந்து கொள்ள வேண்டாம். इसलिए ठीक है, मैं उनके प्रति कड़वाहट न என்னை करूं। என்னை மாற்றினீரே, அவங்களையும் மாற்றும். हे प्रभु, आपने मुझे बदल दिया, उन्हें भी बदल दीजिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில இருக்கணும். इस प्रकार के एक बेहतरीन स्थिति में रहना है। என் புருஷன் இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, मेरा पति के पास ये चीज मुझे पसंद नहीं, அவத நினைச்சு நினைச்சு அவர் மேல கசப்பா மாறுது. इसलिए उन चीजों को सोच सोचकर उन पर ईर्ष्या बढ़ जाता है। ஆனா நினைச்சு பார்க்கணும், लेकिन सोचिए, அவர் நான் நினைக்கிற அந்த விஷயம் அவர்கிட்ட சுபாவம் சரியில்லை. जो स्वभाव आप उनसे अपेक्षा करता है वो विषय में वो ठीक नहीं, ஆனா வேற நிறைய சுபாவம் அவர்கிட்ட நல்லா இருக்கு. लेकिन और तमाम चीजें जो उनके अच्छे स्वभाव है, அதுல சிலது என்கிட்ட நல்லா இல்ல. और उनमें से कुछ अच्छे स्वभाव मुझ में नहीं அப்ப है। நான் இதுல அவரை கசந்து கொள்வதனால என்ன விஷயம்? इसलिए एक फलाना चीज में मैं उन पर गुस्सा करने में क्या मतलब है? என்கிட்டயும் வேறு சில குறைகள் இருக்கின்றன. और मेरे अंदर भी कुछ कमी घटियां हैं, சரி, கசந்து கொள்ள வேண்டாம். इसलिए मैं उन पर जलन न करूं। கசப்பு உள்ள எழும்ப ஆரம்பிச்சுன்னா தேவ கிருபை நஷ்டப்படும். अगर अंदर ईर्ष्या आ जाती है तो परमेश्वर का अनुग्रह जो पाया है वो नुकसान हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி ஜெபிக்கிறது, வேதம் படிக்கிறது குறைஞ்சாலும் கிருபை நஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. उसी प्रकार अगर प्रार्थना करने में, बाइबल पढ़ने में आप घट जाओगे तो संभावना है कि अनुग्रह घट जाएगा। ஆகவே நம்முடைய குடும்பத்திலே
ஆண்டவர் இயேசுவின் வெண்மையும் சிவப்புமான தன்மைகள் வெளிப்படட்டும். इसलिए हमारे परिवार में परमेश्वर का गोरा और लाल का स्वभाव प्रकट हो। அல்லேலூயா. हालेलुया। அதோடு சேர்த்து இன்னொன்னு சொல்லியிருக்கு, அவர் 10,000ங்களில் சிறந்தவர். और इसके साथ और भी कहा है कि वह 10,000 में उत्तम है। 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 में उत्तम है। அதுக்கு ஸ்டாண்டர்ட் பேரர் என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. और जिसका और एक शब्द दिया गया कि स्टैंडर्ड बेयरर, அதாவது மற்ற எல்லாரை விட தலை சிறந்து உயர்ந்து நிற்கிறவர். यानी अर्थ है दूसरों के तुलना में श्रेष्ठ यानी बेहतरीन। ஒரு பெரிய கூட்டம் போர் வீரர்கள் நடுவிலே एक बहुत बड़ी फौजी के बीच में ஒருவர் கொடி ஏந்தி கொண்டு முன்னால மார்ச் பண்ணி போகக்கூடிய ஒரு இருப்பார், ஸ்டாண்டர்ட் பேரர் ஆர் பிளாக் பேரர். और उस पलटन में एक व्यक्ति आगे झंडा लिए हुए चलता है, जिसे कहते हैं कि स्टैंडर्ड बियरर यानी विशिष्ट श्रेष्ठ। அவர் 10,000 போர்ச்சேவர்களில் அவர் விசேஷித்தவர். कि 10,000 सैनिकों में वो विशेष है। அதுதான் நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து. और यही है हमारा प्रभु प्रेमी यीशु। சுலபி சொல்றார், சாலமோனே நீர்தான் 16ங்களில் விசேஷித்தவர். सुलेमिती कहते हैं कि ये सुलेमान तुम 10,000 में से उत्तम है। ஆனால் நாம் சொல்லுகிறோம் ஆண்டவர் இயேசு அவர்தான் 10,000ங்களில் சிறந்தவர். लेकिन हम कहते प्रभु यीशु जो 10,000 में उत्तम है। உலகத்துல ஆயிரம் கடவுள் பேர் சொல்லலாம்னா உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்துவே எல்லாவரிலும் சிறந்தவர். इस दुनिया में क्यों ना हजारों ईश्वरों का भगवानों का नाम ले, लेकिन उन सबसे श्रेष्ठ प्रभु यीशु है। அல்லேலூயா. हालेलुया। கோடியான தூதர்கள் இருக்கிறார்கள், வல்லமையான மிகாவேல் போன்ற தூதர்களாம் இருக்கிறார்கள். எல்லாரை பார்க்கலும் 10,000ங்களில் இயேசு சிறந்தவர். देखिए जबकि कोटि स्वर्गदूत मौजूद है और सबसे शक्तिशाली मिखाइल स्वर्गदूत भी है, लेकिन उन सबसे बढ़कर उत्तम हमारा प्रभु यीशु मसीह है। அல்லேலூயா. हालेलुया। சோ நாம சபைக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த இயேசு மேன்மையானவர் என்ற எண்ணத்தை உடையவர்களா இருக்க வேண்டும். इसलिए जब हम कलीसिया में आते हैं ये सोच विचार के साथ आना है कि हमारा प्रभु यीशु महान है। நம்முடைய சபையை பார்க்கிலும் இயேசு உயர்ந்தவர். हमारे कलीसिया से बढ़कर यीशु महान है। நம்முடைய ஊழியக்காரரை பார்க்கிலும் இயேசு பன்மடங்கு உயர்ந்தவர். हमारे सेवकों से बढ़कर हमारा यीशु कई गुना उत्तम है। நம்முடைய சபையிலே நமக்கு பிடிச்ச காரியங்கள் எது இருக்கோ அதெல்லாவற்றை விட இயேசு உயர்ந்தவர். हमारे कलीसिया में जितने भी हमारी पसंदीदा चीजें हैं उनसे कई गुना हमारा प्रभु यीशु उत्तम है। சர்ச்சுக்கு வரும் பொழுது நம்முடைய அட்ராக்ஷன் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க जी வேண்டும். हाँ, कलीसिया में आते वक्त हमारा आकर्षण प्रभु यीशु ही होना चाहिए। இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அட்ராக்ஷனை பிசாசு வேற எங்கேயோ திருப்பிட்டான். आज बहुतेरे के आकर्षण को शैतान ने भटका दिया। சிலர் அதிகமா பாஸ்டர் தான் அட்ராக்ஷனா பார்க்கறாங்க. कुछ लोगों के दृष्टि में पासवान उनके लिए आकर्षण है எங்க பாஸ்டர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், कि हमारा पास्टर ने वैसा किया, ये किया, वो किया। எப்ப பார்த்தா பாஸ்டரை உயர்த்துவார்கள். हमेशा पासवान के महिमा मंडन करते हैं, அதனால எங்க சர்ச்சுக்கு வா, इसलिए हमारे कलीसिया में आओ। அந்த பாஸ்டர் நம்பி வருவாங்க. वे लोग उस पासवान के भरोसे पर आते हैं। அப்புறம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா ஓடி போயிடுவாங்க. अगर उनका स्थानांतर हो गया तो ये लोग भी भाग जाएंगे। இவர்கள் பாஸ்டருக்காக வந்தவர்கள். ये लोग पासवान के लिए आया है। ஆனா சபையிலே நம்முடைய நேசர் தான் நமக்கு 10,000ங்களில் சிறந்தவராய் இருக்க வேண்டும். लेकिन कलीसिया में हमारा प्रेमी यीशु ही हजारों में से उत्तम हमारे लिए होनी அல்லேலூயா. चाहिए। हालेलुया। சிலர்லாம் பாருங்க, இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் கிளைமேட்டுக்கு சபையில ஏசி இருக்குமான்னு சொல்லி ஏசியை பார்த்து சபைக்கு வருவார். आज कुछ लोग वैसी कलीसिया में जाते, वहां पर इतना तापमान ज्यादा है इसलिए वे चाहते कि वहां पर वातानुकूल हो तब मैं जाऊंगा। சிலருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மியூசிக் சபையில இருக்க அப்படியே ஒரு அட்ராக்ஷன் வந்துருவார்கள். और कुछ लोग उन चीजों पर आकर्षित होते हैं जहां पर म्यूजिक का बढ़िया व्यवस्था होती है। அப்படி ஒரு கூட்டம் கொயர ரெடி பண்ணி தேவதூதர்கள் மாதிரி விட்டுட்டீங்களா அதை பார்க்கிறதுக்கு வந்துருவாங்க. एक गायकों का दल तैयार करके स्वर्गदूत के समान आपने खड़ा कर दिया तो उसे आकर्षित होकर एक झुंड आते हैं। பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், யூத்துக்கெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவங்க எல்லாம் பாட்டு பாடுவா, இவெல்லாம் வசனம் சொல்லுவா, இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பலர் அதை ஒரு அட்ராக்ஷனா வச்சு வருவார்கள். और बच्चों के लिए कुछ परफॉर्मेंस, जवानों के लिए कुछ परफॉर्मेंस, मैं इसे गलत नहीं कहता हूं, बल्कि इसकी आकर्षित होकर कुछ लोग आते हैं। வசனம் சொல்றது பாட்டு பாடுறது ரொம்ப தேவை. और वचन में लिखा है कि गीत गाना जरूरी है। இன்னைக்கு இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸா மாறி போறது தான் பெரிய தப்பு. लेकिन आजकल ये सब परफॉर्मेंस में तब्दील हो गया, ये गलत है। அது ரியலா பார்ட் ஆஃப் வர்ஷிப்பா இருந்தனா ரொம்ப நல்லது. अगर वाकई सचमुच आप आराधना करते हो तो सही है। அல்லேலூயா. हालेलुया। தேவனை மகிமைப்படுத்துவதற்கா இருக்கணும்.
वाकई आप परमेश्वर के लिए महिमा करने के लिए करिए। அதனால சர்ச்னா இயேசுவுக்காக வர்றோம், इसलिए कलीसिया यानी हम यीशु के लिए आना है இயேசுவோடு நடக்க பழகுறோம், और यीशु के साथ चलना सीखना है। வருகையில இயேசுவோடு சேர்க்கப்படணும், आगमन में यीशु के साथ उठा लिया जाना है நித்தியமா இயேசுவோட இருக்கணும். और युगायुग यीशु के साथ रहना है இதுதான் நமக்கு கவர்ச்சியா இருக்கணும். और यही हमारा आकर्षण बने அந்த இயேசுவே நம்மை காந்தம் போல இழுக்கணும். और यीशु ही हमें मैग्नेट जैसे खींचना है। அல்லேலூயா. हालेलुया। குடும்பத்துக்காக சொல்லும் பொழுது और परिवार के लिए जब कहा जाता है உங்கள் கணவர், आपके पति, அவர்தான் உங்களுக்கு 10,000 பேரில் சிறந்தவர். परिवार में पति आपके लिए 10,000 में से उत्तम होना है। உங்கள் மனைவி, आपकी पत्नी, அவள்தான் 10,000 பேரில் சிறந்தவள். वही आपके लिए 10,000 में से उत्तम होना है। ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஒவ்வொரு ஒய்ஃபும் இப்படி நினைக்கணும், हर एक पति पत्नी ऐसा ही सोच रखना है என் ஹஸ்பண்ட போல அழகுள்ளவர் யாருமே कि கிடையாது. मेरा पति जैसा सुंदर कौन है इस दुनिया में। ஒரு தடவை ஒரு இடத்துல கேட்டாங்களாம், உலக அழகி யார் அப்படின்னு சொல்லி. और एक जगह पर किसी से पूछा कि विश्व का सुंदरी कौन है। திடீர்னு ஒருத்தர் ஒரு பேர் சொன்னாராம். अचानक एक व्यक्ति ने एक नाम बोला எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிட்டு, तो सभी लोग आश्चर्यचकित हो गए। சமீப வருஷங்கள்ல இப்படி ஒரு பெண்மணி உலக அழகி பட்டமே பெறவில்லையே. हाल में ऐसा किसी का नाम हमने नहीं सुना जो दुनिया का सुंदरी पद हासिल किया। திரும்ப கேட்டாங்களா, என்னையா பேர் சொன்னீங்க? वो फिर से पूछा, भाई साहब आपने कौन सा नाम அவர் बताया। திரும்ப ஸ்ட்ராங்கா அந்த பேரை சொன்னார். फिर से उसने मजबूती से वही नाम बताया। எங்கய்யா அவங்க இருக்காங்க? तब पूछा, भाई वो कहाँ அவர் रहती है। உடனே ஒரு அட்ரஸே சொன்னார். तुरंत उसने एक पता दे दिया। இது யாருயா? भाई साहब ये कौन है। அது என் மனைவிதான். तब उसने कहा वो कोई नहीं, मेरा पत्नी ही है। அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப கிளியரான ஹஸ்பண்ட் அவரு. बहुत ही स्पष्ट पति है। யார் உலக அழகி பட்டம் பட்டா எனக்கு என்ன? संसार का सुंदरी कोई भी क्यों न रहे, मुझे क्या फर्क पड़ता। எனக்கு உலக அழகி என் மனைவிதான். और मुझे मेरे लिए सुंदरी कौन है, मेरी पत्नी। இது ஒவ்வொரு புருஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். ऐसा सोच हर एक पति में हर एक पत्नी में जरूर होना चाहिए। உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒவ்வொரு தோற்றம் இருக்கு, அழகு இருக்கு. हर इस दुनिया के हर एक नारा नारी उनका अलग अलग आकार है। ஒவ்வொருவருக்கு வித்தியாசமான ரூபங்கள் இருந்தாலும் और हर एक पुरुष स्त्रियों का अलग अलग आकार क्यों ना हो, ஆண்டவர் அதை அப்படி டிசைன் பண்ணி அழகு பார்க்கிறார். परंतु परमेश्वर उन्हें सजाकर उनकी खूबसूरत को देखता है। எல்லாருக்குள்ளேயும் அழகு இருக்கிறது. हर किसी में खूबसूरतता है। இதே சூலமித்தி ரொம்ப கருப்பானவளாம். यही सुलेमिती कैसे रंग की है मालूम है, काली। அவளுக்கு நேசர் வர்ணிக்கிறா, நீ கருப்பானாலும் நீ தான் அழகி அப்படிங்கிற. लेकिन उसकी प्रेमी उसे कैसे ये कहता है, तू काला है तो भी तू सुंदर है। கருப்பும் வெள்ளையும் ரெண்டு நிறங்களை தவிர ஒன்னு அழகு குறைஞ்சது ஒன்னு அழகு கூடுனது கிடையாது. जी हाँ, काला एक रंग है, गोरा एक रंग है, लेकिन एक दूसरे से कोई कम नहीं। அழகு என்பது டிஃபரண்ட், खूबसूरती यानी अलग है, எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. जो सबके अंदर है। கர்த்தர் உனக்கு தந்த கணவனை உனக்கு தந்த மனைவியை அப்படி மேன்மையாய் நினைக்க கற்றுக்கொள்ளணும். परमेश्वर जो पति जो पत्नी तुम्हें दिया है उन्हें तुम श्रेष्ठ मानने के लिए सीखिए। அப்ப மனசுல வெறுப்பு தட்டாது, तब मन में नफरत नहीं आएगा, தேவையில்லாம வேற பார்வைகள் வராது, और निकम्मा चीजों पर नजर नहीं जाएगा। கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கு உத்தமனாய் உத்தமியாய் இருக்க முடியும். पति पत्नी के लिए और पत्नी पति के लिए खरा रह सकती है, அது रह सकते हैं। மிக மிக முக்கியமான ये விஷயம். बहुत ही महत्वपूर्ण विषय है, ஏன்னா இயேசு கிறிஸ்து குடும்பத்துல டைவர்ஸ் அனுமதிக்கவே இல்லை. क्योंकि हमारा प्रभु यीशु मसीह परिवार में कतई तलाक की इजाजत नहीं देता அது है। பிடிக்கல இது பிடிக்கல சொல்லிட்டு தள்ளிட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்றது ஆண்டவர் கூடவே கூடாதுன்னு சொல்லி और இருக்கார். इनमें ये चीज पसंद नहीं, इनमें वो चीज पसंद नहीं बोलकर उन्हें इनकार करने के लिए परमेश्वर ने कतई इजाजत नहीं दिया। ஒருவேளை விபசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டா அது வேற விஷயம். अगर व्यभिचार करते हुए रंगे हाथ पकड़ लिया तो ये अलग मामला அது है, குடும்பத்துக்கே துரோகமான காரியம். और ये ऐसा करना यानी परिवार के लिए विश्वासघात है। வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய வேற எந்த காரணத்தினாலும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து போக கூடாது, தள்ளிவிடக் கூடாது. व्यभिचार और लुचपन के सिवाय और कोई भी कारण न रहे कि पति पत्नी आपस में तलाक दें। அதுவும் வேசித்தனம் அது ப்ரூவ் ஆகணும், சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படி எதுவும் செய்யக்கூடாது. और खास तौर पे वैश्यागमन में अगर पकड़ते तो भी सबूत होना चाहिए, बिना सबूत किसी पर किसका नाम लेने से कार्य नहीं चलेगा। அடுத்தும் ஒன்று சொல்ல விரும்புறேன். சரி, வேசித்தனம் கையுமயமா பிடிச்சாச்சு, அதனால கட்டாயம் இப்ப தள்ளி விடணும்னு பைபிள் சொல்லல. अगला और एक बात भी मैं बतलाना चाहता हूं कि किसी को व्यभिचार करते हुए रंगे हाथ पकड़ लिया तो भी बाइबल में नहीं लिखा कि ऐसा व्यक्ति को तुम टुकरा दो। அதை கூட அவர்கள் மன்னிப்பு கேட்டால், இயேசு கிறிஸ்து சுபாவத்தோடு மன்னிப்பு கொடுத்து கூடி வாழ்ந்தால்
அது நல்லதுதான். कदाचित अगर वे माफी मांगते और ये दोनों के आपस में सहमति हो गई तो फिर से मिलजुल कर जीना संभव है। இது குடும்ப வாழ்க்கை குறித்து இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம அறிந்திருக்க வேண்டும். इसलिए परिवार के बारे में इन बातों पर हम बहुत ही सावधानी बरतना है। அப்ப அதனால ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மனைவியோட இன்னொரு ஆள அழகு பெருசு வீரம் அப்படி எதுவுமே சிந்தனையில நினைக்கவே கூடாது. इसलिए कोई भी पति हो या पत्नी हो अपने सोच विचार में अपने दृष्टि में दूसरा पुरुष या दूसरा स्त्री को इनसे ज्यादा सुंदर, इनसे ज्यादा खूबसूरत, इनसे ज्यादा सूरवीर ऐसा सोच ना करें। அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய தீமைக்கு வழிவகுக்கிறதா ஆரம்பிச்சிடும். अगर ऐसा हम सोचने लगते तो समझ लेना बुराई का जड़ बन गया। அதனால நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது इसलिए पारिवारिक जीवन के लिए ये वचन बतलाती है உங்கள் புருஷன் உங்கள் மனைவிதான் 10,000 பேர்களில் சிறந்தவர். और तुम्हारे पत्नी जो 10,000 में उत्तम है। அல்லேலூயா. हालेलुया। அது மட்டும் இல்ல உங்கள் பிள்ளைகள் மேன்மையானவர்கள் என்று நினைப்பீர்களாக. और इतना ही नहीं आप अपने बच्चों को सबसे विशेष या श्रेष्ठ समझिए। உங்கள் பெற்றோர் முக்கியமானவர்கள் மேன்மை உள்ளவர்கள் என்று பிள்ளைகள் நினைப்பீர்களாக. और बच्चे अपने पालकों के बारे में सोच रखना कि मेरा माता पिता सबसे अच्छे हैं। சிலருக்கு பிசாசு இந்த அதிருப்தியை உண்டு பண்ணி விட்டு விடுவான். लेकिन किसी किसी के अंदर दुष्ट आत्मा क्या करता है मालूम है, असंतुष्टि को डाल देता है। பிள்ளைகள் நினைப்பார்கள் என் ஃப்ரெண்டுக்கு அப்பா அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க, ஒன்னு வாங்கி கேட்டா ரெண்டு வாங்கி கொடுக்கறான், இவங்களும் இருக்காங்களே அப்படி நினைப்பார்கள். बच्चे क्या सोचते मालूम है, मेरा दोस्त का माता पिता भी है, वो कितने अच्छे माता पिता है, जब बच्चा एक मांगता तो वो 2-3 दे देता, लेकिन ये लोग तो हमें कुछ ही नहीं देते। இப்படி ஏதாவது காரியத்தை வச்சு தங்கள் பெற்றோர் மேல திருப்தி இல்லாம பிள்ளைகள் இருப்பார்கள். ऐसा कुछ ना कुछ बहाने को लेकर बच्चे अपने माता पिता के प्रति असंतुष्टि रखते हैं। அப்படி செய்யவே கூடாது. ऐसा बिल्कुल ना करें। உங்கள் பெற்றோரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். आपके जो पिता माता जिसे परमेश्वर ने ही आपको दिया அந்த है, பெற்றோர் இல்லாம நீங்க உலகத்துக்கு வர முடியாது. तुम्हारे ये पिता माता के बगैर तुम दुनिया में आ नहीं सकते, நீங்க இந்த அளவுக்கு வளர முடியாது. यहाँ तक तुम बढ़ नहीं सकते। எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருக்கிறார். देखिए बहुत ही परिश्रम मेहनत करके आपको पालन पोषण किया है। இந்த சின்ன குட்டி குழந்தைகளை நீங்க பார்க்கணும். आप जब छोटे छोटे बच्चों को देखिए அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் பண்றாங்க. कि उनके माता पिता उनके लिए क्या क्या नहीं करते। இது மாதிரி உனக்கும் ஒரு நாள் பண்ணாங்க. ऐसा एक दिन तुम्हें भी किया है। ஒரு நாள் இல்ல கொஞ்சம் காலம் பண்ணுனாங்க. एक दिन ने कुछ वर्षों तक किया है। உன்னால உனக்கு சாப்பிடவும் தெரியாது, உனக்கு உன்னைய சுத்தம் பண்ணவும் தெரியாது, உனக்கு எழும்பவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. क्योंकि तुम ऐसे हालात में थे जो खुद उठ नहीं पाते थे, कुछ खुद खा नहीं पाते थे, कुछ अपने आप को साफ नहीं कर पाते थे। அப்பெல்லாம் அவங்க பெற்றோர் உன்னை எவ்வளவு பராமரிச்சாங்க. उस दरमियान सोचो आपके माता पिता ने तुम पर कितना ख्याल रखा। உனக்கு காய்ச்சல் வந்தா சளி பிடிச்சா அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அவங்க அப்பா அம்மா தூக்கம் கிடையாது. जब तुम्हें बुखार आ जाती है या सर्दी लग जाती है पूरे रात तुम्हारे माता पिता नहीं सोते थे। இதெல்லாம் நினைக்காம इन बातों को सोचे बिगर அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. देखिए उनका माता पिता उन्हें बाइक दिला दिया, எனக்கு சைக்கிள் கூட வாங்கி தரல, लेकिन मुझे तो साइकिल तक नहीं दिया। இப்படி எல்லாம் தப்பா நினைக்காத. ऐसा गलत विचार ना करें। உன் பெற்றோரை கொண்டு உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் செய்வார். तुम्हारे पिता माता के द्वारा जो कुछ तुम्हें करना है परमेश्वर जरूर करवाएगा। அல்லேலூயா. हालेलुया। சிலர் நினைப்பாங்க அவங்க அப்பா அவனை இதுல பப்ளிக்ல வச்சு மக்களே மோனே அப்படி சொன்னாரு. हाँ कुछ लोग सोचते हैं कि ये देखो उनका पिताजी ने लोगों के सामने उसे हे मेरा बेटा मेरा लाडला करके कहा। இவரும் இருக்காரு வா போ அப்படிங்கிறார். लेकिन ये मेरा पिताजी कैसा पिताजी है, लोगों के सामने ए आ जा डांटते हैं। அவர் பப்ளிக்ல அப்படி செஞ்சாரு, அப்புறம் பிரைவேட்ல எப்படி இருப்பாங்களோ நமக்கு தெரியாது. वो लोगों के सामने तो लाड दिखाया, लेकिन गुप्त में क्या है हमें नहीं पता। அதனால நீ அடுத்த பெற்றோரோட கம்பேர் பண்ணாத. इसलिए दूसरे माता पिता के साथ अपने माता पिता का तुलना ना करे। உனக்கு ஆண்டவர் தந்த பெற்றோர் தான் உன்னுடையவர்கள், அவர்கள் 10,000 பெற்றோரோடு சிறந்தவர்கள். जी हाँ, जो माता पिता परमेश्वर ने तुम्हें दिया है वही 10,000 से उत्तम है, वही तुम्हारे लिए श्रेष्ठ है। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया बोलिए। வெரி குட். बढ़िया। இதே மாதிரி பெற்றோரும் பிள்ளைகளை அப்படித்தான் நினைக்கணும். इसी प्रकार माता पिता भी अपने बच्चों के बारे में ऐसा ही सोच रखना है। அந்த புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க நீ எதுக்குல இருக்க? देखो वो बच्चा फर्स्ट रैंक ले लिया, तूने क्यों नहीं लिया? இவன் அடுத்தது எடுத்ததே எடுக்க மாட்டான்.
अगर इतना ढांट लिया तो पहला जितना पाया उतना भी नहीं पाएगा। அவனை நீங்க சத்தம் போடுங்க, எல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு. आप उसे ढांटिए, उलाहना करिए, तुम्हें हक है। வேணா ரெண்டு அடியும் கொடுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. अगर हो सकता है तो जरा सा पिटाई भी करिए, तुम्हें हक है। ஆனா அடுத்த பிள்ளையோட ஒப்பிட்டு பேசாதீங்க. लेकिन दूसरे बच्चों के साथ तुलना ना करें, அது சரியில்லாத விஷயம். ये एक गलत बात है। எந்த காரியத்திலும் அந்த பிள்ளை போல் இந்த பிள்ளை அப்படி இப்படினே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது மனம் சோர்ந்து போகும். और जो भी विषय में यदि आप अपने बच्चों को दूसरों के साथ कंपेयर करेंगे तो इनके अंदर उदास आ जाएगी। பாஸ்டர் விசிட்டிங் வருவார். पास्टर विजिटिंग में आते हैं, பாஸ்டர் இவன் ஒண்ணுமே சரியில்லை, तो पास्टर के पास कहते हैं पास्टर ये सही नहीं, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ऐसा मत बताइए। வேணா அவன் காது கேட்காம சொல்லுங்க. बोलो, लेकिन तब बताओ जब वो वहां पर उसके अनुपस्थिति में बोलो। அவன் முன்னால வச்சு சொல்லாதீங்க. वो लड़के के उपस्थिति में, लड़की के उपस्थिति में मत बोलो। அது என்ன நினைக்கும்? तो बच्चे क्या அப்ப सोचेंगे? எங்க பாஸ்டர்ட்ட எனக்கு மதிப்பு போச்சு இப்போ. बस अब मेरे पास्टर के पास भी मेरा बेइज्जती हो गई, நான் எதுக்கு சர்ச்சுக்கு तो போகணும்? मैं क्यों कलीसिया में जाऊं? வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் கிளம்பும். अलग अलग सोच उत्पन्न होता है, இதுல எல்லாம் நம்ம விவேகமாக இருப்போம். और इसीलिए इन बातों में हम समझदार रहे। எல்லா பிள்ளைகள்கிட்டயும் சில நிறைவுகள் இருக்கும், சில குறைகளும் இருக்கும். जी हाँ, हर एक बच्चों में कुछ कमी होती है, कुछ घटिया होती है, நம்ம பிள்ளைகிட்டயும் சில நிறைவு இருக்கு, சில குறை இருக்கு. और हमारे बच्चों में भी कुछ अच्छी बातें भी है, कुछ बुरी बातें भी அந்த है। நிறைவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. उन अच्छी बातों के लिए आप धन्यवाद करिए, அந்த குறைகளுக்காய் நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க, அதுகளை திருத்துங்க. और उनके कमी घटियों के लिए आप रोककर प्रार्थना कीजिए, उनमें सुधार लाइए। ஆனா உங்க உள்ளத்துல எப்பவும் உங்க பிள்ளைகள் சிறந்தவர்கள். लेकिन आपके दिल में हमेशा ऐसा सोच रखना कि मेरे बच्चे श्रेष्ठ है, அவர்கள் உங்கள் और பாசத்துக்குரியவர்கள். क्योंकि वे बच्चे तुम्हारे प्यारे हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்படியே சொல்லிட்டு போலாம். और ऐसा और हम ज्यादा कह सकते, வீட்டுக்குள்ள சகோதர சகோதரிகள் இருக்காங்க. और इसी प्रकार घर के अंदर भाई भाई बहन होते हैं, சில இடத்துல முதியோர்கள் இருக்கிறாங்க. और कहीं कहीं बुजुर्ग लोग होते हैं। எல்லா இதுவும் அப்படிதான். எனக்கு ஆண்டவர் தந்த இவங்க सब மேன்மையானவர்கள். मामले में ऐसा ही सोचना है कि जिन्होंने परमेश्वर ने मुझे दिया ये श्रेष्ठ है, அப்படி ஒரு சிந்தை நமக்குள் இருக்கணும். ऐसा एक सोच हम रखना அது है। நம்முடைய டோட்டல் ஃபேமிலி லைஃபுக்கு ஒரு ஹெல்த்தியா, ஒரு ஆரோக்கியமா இருக்கும். सब ऐसा करने पर पूरे परिवार के लिए ये एक तंदुरुस्ती होगी। அதுல அந்த குடும்ப ஜெபத்துல ஒரு ஒருமனம் கிடைக்கும். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். तब परिवार की प्रार्थना में एक मन एकता होगा और प्रभावशाली होंगी। ஆகவே அந்த முதல் வசனத்தை நாம் தியானித்தோம். इसलिए पहला वचन को हमने अध्ययन किया। இப்போ 11ஆம் வசனம் பாருங்க. अब 11वां वचन को देखिए। அவர் தலை தங்கமயமா இருக்கிறது, उसका सिर चौका कुंदन है, அவர் தலைமயிர் சுருளாயும் उसकी लुटकती हुई लटें காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. कौवे के समान काली है, தங்கமயமா இருக்கான் தலை. कि उसका सिर सुनहरा है, தலைமயிரெல்லாம் காக்காவை போல கருப்பா இருக்கான். और उसके सिर के बाल कौवे के नाई काले हैं, சுருள் முடியா இருக்கான். और घुंघरू घुंघरू सा बाल है। கொஞ்சம் மனசுல நினைச்சு பார்க்க முடியுதா? जरा सा आप मन में कल्पना कर सकते हैं? இது எப்படிடா? தங்க தலையில் கருப்பு முடி, ऐसा कैसा? सोना की सिर में काले बाल, அல்லது சுருட்ட முடி. और वो भी घुंघरू घुंघरू बाल है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த தங்கமயமான தலைக்கு வேத பண்டிதர்கள் கொடுக்கிற ஒரு விளக்கம் என்னவென்றால், तो ये जो कुंदन सा सिर के लिए पंडितों ने क्या मतलब देते हैं? ஏன்னா அவ சாலமன் ராஜாவை பார்த்து சொல்றா, क्योंकि वो सुलेमान राजा के बारे में वर्णन करती है அவர் தலையில எப்பவுமே கிரீடம் இருக்கும். कि उसके सिर में हमेशा मुकुट होता है, அவர் ராஜா, क्योंकि वो राजा, அப்ப ஒரு பொற்கிரீடம் தரிச்சிருப்பார். तो एक सोने का मुकुट रखता है। அதத்தான் சொல்றாளா இருக்கும். तो पंडितों का मानना कि शायद उस मुकुट के बारे में वर्णन करती होगी, தலை தங்கமயமா இருக்கிறது, कि जबकि उसका सिर सोना है, அந்த கிரீடத்துக்கு மேல முடி தெரியுது, और उसके मुकुट के ऊपर से उसके बाल दिखाई देते हैं, காக்காவை போல கருப்பா இருக்கு, और इतनी काली रंग के बाल है जो कौवे के नाई है, அது சுட்டையா இருக்குது, और वो जो है लुटकती हुई यानी घुंघरू घुंघरू बालें। சோ இந்த தங்கமயமான தலை என்பது ஒரு பொற்கிரீடம், ராஜகிரீடம் தரித்திருக்கிற அனுபவம். तो ये जो है सोने की नाई सिर यानी ये मुकुट पहनने का अनुभव, அது ஒரு ராஜரீகத்தை காட்டுகிறது, यानी ये एक राजकीयता को दर्शाती है, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்,
एक एडमिनिस्ट्रेशन यानी प्रभुता करना। நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்து हमारा प्रभु यीशु मसीह ராஜாதி ராஜா, वो राजाओं का राजा है, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி, वो धरती के सारे राजाओं का अध्यक्ष है, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் தள்ளுகிறவரும், और राजाओं को नियुक्त करने वाला भी वही और टुकराने वाला भी वही। அவரை போல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க பார்க்கவே முடியாது. और उसके जैसे एक शासक को आप देख नहीं सकते। இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அவர் தான் செயல்படுத்திட்டு இருக்கிறார். देखिए सूरज चांद तारेगन सभी को चलाने वाला वही है। ஒவ்வொரு நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். हर एक तारे का नाम लेकर बुलाता है, அது எப்படி போகணும்னு சொல்லி அதுக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார். और उनके लिए मार्ग ठहरा देता है कि कहां पर तुझे चलना है। இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். इस प्रकार एक ब्रह्मांड में एक शासन चला रहा है। இந்த பூமி ஆனாலும் இந்த மெர்க்குரி எர்த் வீனஸ் என்ற ஒவ்வொரு கோள்கள் எல்லாம் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிறது. और जितने भी ग्रह है जैसे अर्थ वीनस फलाना फलाना ये सब उसी के निर्देश पर चल रहे हैं। எல்லாத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையால் தாங்குகிறார். और इन सभी को अपने सामर्थ्य वचन से लाद रखा है। அவ்வளவு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்கு இருக்கிறது. और इतना महान वो शासक है। அல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறார். इसी प्रकार वो कलीसिया का भी सिर ठहरा है। எபேசியர் 1:23 एफेसियों का पत्री 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். सबको सबसे भरने वाले कलीसिया का जो सिर ठहरा है वो कलीसिया के लिए सब कुछ दे चुका है। அல்லேலூயா. हालेलुया। சபையில் அவர்தான் அதிகாரி. कलीसिया का अध्यक्ष वही है। ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய வேலைக்காரர்கள். हम जो सेवक है उसके द्वारा नियुक्त किए हुए उसके कर्मचारी है। ஆனால் சபைக்கு தலை ஊழியக்காரர் அல்ல, அவர்தான், இயேசுதான் சபைக்கு தலை. लेकिन कलीसिया का सिर कोई सेवक नहीं बल्कि यीशु ही सिर है। தலைவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், அது பிரசிடென்ட் லீடர் என்கிறத காட்டுது. தலைவர் தலையாக முடியாது. हम जो कहते हैं कि नेता किसी को अध्यक्ष कहते हैं, लेकिन वो कभी भी शासक नहीं बन सकता। தலை என்பது இயேசு கிறிஸ்து மட்டுமே. सिर यानी मात्र और मात्र यीशु ही है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய லோக்கல் சர்ச்சுக்கும் சரிதான், அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் சரிதான், கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். हमारे स्थानीय कलीसिया क्यों ना हो या शरीर नाम के कलीसिया क्यों ना हो, दोनों का सिर यीशु ही है। அப்ப சபையிலே அவருடைய நடத்திப்பு இருக்க तो வேண்டும். कलीसिया में उसकी मार्गदर्शन होना जरूरी है। அவரை கேட்டு கேட்டு நாம செய்ய வேண்டும். हम जो कुछ करें उसे पूछ पूछ कर करें। சபையில் வந்தால் அவருக்கு நாம கீழ்ப்படிய जब வேண்டும். हम कलीसिया में आए उसकी आज्ञाकारी बने இயேசு எழுதி தந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். और उसके दिए हुए वचन का पालन करें। அவருடைய தீர்க்க தரிசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய उसकी வேண்டும். भविष्यवाणियों का हम पालन करना है। அவர் நியமித்த வேலைக்காரராகிய அவருடைய ஊழியக்காரருடைய நடத்திப்பு கீழ்ப்படிய வேண்டும். और उसके नियुक्त किए हुए उसके सेवक का पालन करना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் இயேசுயாண்ட நேரடியா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. अब ये ना कहे कि यीशु मसीह आमने सामने आकर मुझे बताए, இயேசு சில காரியம் நேரடியா சொல்லுவார். और कुछ बातों को आमने सामने आकर बताएगा। ஆனா பல காரியங்கள் பைபிள்ல இருக்கிறத படிச்சு நம்ம கீழ்ப்படியணும்னு விரும்புறார். और लेकिन कई सारे ऐसी भी बातें हैं जिसे हम बाइबल पढ़कर सीखना है। பைபிள் ரட்சிக்கப்படு ஞானஸ்நானம் பெறுன்னு சொல்லுது. बाइबल बताती है कि तुम उद्धार पाओ, बपतिस्मा ले लो। இதை விட்டு விலகு அதை விட்டு விலகுன்னு சொல்லுது. बाइबल बताती है कि इन्हें छोड़कर फिरो, इन्हें छोड़कर मन फिरो। இதெல்லாம் படிச்சிட்டு ये सब पढ़ने के இல்ல, बावजूद இயேசு என்கிட்ட நேரடியா சொன்னா தான் கீழ்ப்படிவேன். नहीं, जब तक यीशु आमने सामने आकर नहीं बताएगा तब तक मैं नहीं मानूंगा। அது தப்பு. ऐसा कहना गलत அவர் है, எழுதி தந்திருக்காருல்ல, क्योंकि उसने लिख दिया। அவர் வார்த்தைக்கு கனம் பண்ணணும். उसके वचन का आदर करिए। அது மாதிரி சில காரியம் ஊழியக்காரன் மூலம் சொல்லுவார். और कुछ बातें सेवक के द्वारा बताएगा। இவர் சொல்லலாம் நான் வகை வைக்க மாட்டேன், அவர் எனக்கு நேரடியா சொல்லணும். तो उस समय अब ये नहीं कहना कि मैं इनकी बात नहीं मानूंगा, अगर चाहे तो परमेश्वर खुद आकर मुझे बताए। அவர் நியமித்த ஊழியக்காரனை கனம் பண்ணாவிட்டால் அது அவரை கனம் பண்ணாததுக்கு சமானம். उसके नियुक्त किए हुए सेवक का अनादर करेंगे तो समझ लो परमेश्वर का हम अनादर करते हैं। அதனால கர்த்தருக்கு நம்ம மதிச்சு கர்த்தர் கீழ்ப்படியணும். இந்த சபை அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனால நிரம்பி இருக்கணும். इसलिए परमेश्वर का आदर करते हुए हम सेवकों का आदर भी करना है। और यहाँ पर शासन किसकी है? परमेश्वर की चलती है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து அந்த தலை மயிர் காகம் போல கருமையா இருக்குன்னு சொல்லும் பொழுது अगला, जब
बताया गया है कि बाल काले कौवे के ना समान काली है। இந்த கருப்பு முடி எப்பவுமே இளமை காட்டுகிறது. ये जो काला बाल यानी जवानी को दर्शाता ही है। இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह आज कल युगायुग नहीं बदलता। அவருக்கு ஒரு நாள் வயசாகி போகாது, முதுமை வராது. वो कभी भी बुजुर्ग नहीं होता, कभी उसकी उम्र नहीं बढ़ेगी। மாறாத அன்போடு நேசிக்கிறார், மாறாத அழைப்பினால் நம்மை அழைத்திருக்கிறார். क्योंकि अटल प्रेम हमसे किया है और अटूट प्यार से हमें बुलाया है। பல விஷயங்கள் மாறாதவைகள். और कई बातें हैं जो अटूट है। அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து அந்த அது அவருடைய இளமை அல்லது அந்த இளமை மாறாத தன்மை அந்த கருமுடி காட்டுகிறது. तो देखिए ये काली बाल उसे दर्शाता है कि वो एकदम जवान रहते हैं, उसकी जवानी को दर्शाता है। தலை மயிர் சுருள் சுருளா இருக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. और उसकी लुटकती बाल करके लिखा है। இட் இஸ் சைன் ஆஃப் ட்ரை பிரெயின். இந்த பிரெயின் வந்து நல்ல ட்ரையா இருக்கிறத அது காட்டுதான். यानी वो किसे दर्शाता है? एक चमक को दर्शाता है। அதனால என்னன்னா அந்த பிரெயின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஒரு சிவியர் இதாக கருத்தோடு இருக்கும். यानी उसकी जो बेजा है, उसके दिमाग बहुत ही तेज और उज्ज्वलित और बहुत ही चमकने जैसे होता है। அந்த மூளையில அவ்வளவு ஒரு உணர்வும் இருக்கும், ஒரு ஷார்ப்னஸும் இருக்கும். उसके बेजा इतना तेज भी होता है और इतना समझ भी रखता है। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிர்வாகம், தலைமைத்துவம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். हमारा प्रभु यीशु मसीह का नेतृत्व इतना ही शानदार है। எல்லார பற்றியும் அவர் இன்ன நவுட் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். और सबके आना जाने के बारे में प्रभु जानता है। சகையு என்று ஒருத்தனை பேர் சொல்லி கூப்பிடுறார். जक्कई नाम का एक व्यक्ति का नाम लेकर बुला दिया, முன்ன பின்ன அவனை சந்திச்சதே இல்ல. जो इसके पहले कभी उनसे मुलाकात नहीं हुई थी। அங்க கதரேனருடைய நாட்டுல ஒருத்தன் பிசாசு பிடிச்சு கிடக்குறான், அவனை தேடி கடல் கடந்து போறார். और किसी कदरनेर देश के कोई व्यक्ति जो दुष्टात्मा से पीड़ित था, उसे खोजकर समुद्र पार करके गया। இப்படி அவருடைய செயல்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பிரெயின் அவருக்கு. तो उसके कर्मों पर ध्यान दीजिए, क्या ही आश्चर्य कर्म है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மகிமையான தலைமைத்துவத்தை சபை பெற்றிருக்கிறது. उस ऐसा तेजोमय नेतृत्व को कलीसिया पाई है। ஆமென். आमेन। அதை குடும்பத்திற்கு நாம பேசும் பொழுதும், और जब हम परिवार के लिए कहे, குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது, परिवार के बारे में जब बताया जाए, 1 கொரிந்தியர் 11:3 पहला कुरिन्थियों का 11:3, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். और मैं चाहता हूं कि जैसे हर एक पत्नी का सिर पति है, और उसी प्रकार हर एक कलीसिया का मतलब सिर मसीह है। அப்போ மனைவிக்கு தலை புருஷன். तो समझ लो, पत्नी का सिर कौन है? पति। அந்த புருஷனுக்கு தலை கிறிஸ்து. और उस पति का सिर कौन है? मसीह। அந்த கிறிஸ்துவுக்கு தலை அவரை அனுப்பினவராகிய और பிதாவானவர். मसीह का सिर कौन है? उसे भेजने वाला पिता। இப்படி ஒரு ஆர்டரா அழகா சொல்றார். इस प्रकार क्या ही बेहतरीन बताया है। அப்போ நமக்கு குடும்பத்துல கண்காணும் தலை புருஷன், கண்காணா தலை இயேசு கிறிஸ்து. तो हमारे परिवार में दिखने वाला सिर पति है और नहीं दिखने वाला सिर यीशु है। அல்லேலூயா. हालेलुया। இத நம்ம குடும்ப வாழ்க்கையில சரியா அப்ளை பண்ணணும். और जिसे हमारे पारिवारिक जीवन में हम आजमाना है। எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே இது தெளிவா திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது. एफेसियों की 5वां अध्याय में भी इन बातों का उल्लेख किया है। ஒவ்வொரு ஸ்திரீ, அதாவது மனைவி, புருஷனே மனைவிக்கு தலை என்று कि சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा है कि पति ही है जो पत्नी का सिर। இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். इन बात पर आप ध्यान दीजिए ஆணுக்கு பெண் அடிமை அல்ல. कि कोई भी स्त्री पुरुष का गुलाम नहीं। புருஷன் என்று சொல்வதை விட ஆண் பெண், नर ஜென்ஸ், லேடிஸ் पुरुष स्त्री இன் காமன். ओके। அப்போ ஆண்கள் அவர்கள் ஒரு அதிகார வர்க்கம் போலையும், பெண்கள் அடிமை வர்க்கம் போலையும் அப்படி கிடையாது. कि ऐसा ना समझे कि ये जो पुरुष वर्ग वे अधिकार में है और महिला वर्ग गुलाम है।
அப்படி ஒரு காலத்துல இருந்தது. एक जमाने में ऐसे हुआ करती थी। யூதர்கள் மத்தியிலும் கிரேக்கர்கள் மத்தியிலும் அதே காரியம் இருந்தது. यहूदियों और यूनानियों के बीच में ऐसे हुआ करती थी। அதனால யூதர்களும் மோசே எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான்னு தங்கள் தோன்றும் பொழுதெல்லாம் மனைவிகளை தள்ளிவிட்டு வேற மனைவி கல்யாணம் பண்ணுவாங்க. इसलिए यहूदियों में पुरुष जब जब उनके मन करता कि पत्नी को ठुकरा दे तो वो कहते कि मूसा में व्यवस्था दिया इसलिए हम ठुकरा दें। அன்றைக்கு இருந்த புறஜாதிகளும் எல்லாரும் அப்படிதான், பெண்களை வீட்டை விட்டு வெளியே விடாத தன்மைகள் நிறைய இருந்தது. और उस जमाने के सभी पुरुष महिलाओं को घर से बाहर तक नहीं छोड़ते थे। ஆனால் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல முதல் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். लेकिन सबसे पहले इस दुनिया में महिला की आजादी के लिए मुंह प्रभु यीशु ने खोला। அது மத்தேயு 19 அதிகாரத்துல இருக்கிறது. और जो मत्ती के 11 अध्याय में उल्लेख है, அவர் இந்த தள்ளி விடுதல் அல்லது டைவர்ஸ் பண்ண கூடாது என்று பேசினார். कि वहां पर प्रभु ने स्पष्ट कर दिया कि कोई भी तालाक ना दे। அப்ப யூதர்கள் அவரை எதிர்த்தார்கள். तब यहूदियों ने इसके विरोध किया। எங்களுக்கு மோசே பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு, मूसा ने तो हमें अनुमति दिया है, நீ தள்ளி விடும் பொழுது தள்ளுதற் சீட்டு டைவர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து விட்டா போதும்னு சொல்லியிருக்காரு. और मूसा में कह दिया कि जब तुम तलाक दोगे तो तलाक का प्रमाण पत्र देकर तलाक दे दो। அப்ப இயேசு கிறிஸ்து அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தார். तब यीशु मसीह ने या इस संदर्भ में एक स्पष्टीकरण दिया। உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே அப்படி அனுமதி கொடுத்தார். कि मूसा ने अनुमति तुम्हें इसलिए दिया था क्योंकि तुम्हारा हृदय कठोर हुई थी। மற்றபடி ஆதி முதலே அப்படி இருக்கவில்லை. बल्कि शुरुआती से ऐसा नहीं रहा। தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். सेनाओं का यहोवा यूं कहता कि मैं तलाक से नफरत करता हूं। அப்படி தெளிவா இயேசு சொல்லி கொடுத்தார். इस प्रकार उन्हें स्पष्ट यीशु समझाया। அதுதான் அந்த பெண்களை ஆண்கள் அடிமைகளா நடத்தக்கூடாது என்பதற்கு இயேசு கூறின வார்த்தை. यीशु ने इसीलिए इन बातों को बताया कि कोई भी नर नारी को अपने गुलाम ना समझे। அதிலிருந்து பெண்களுக்கு உரிமை கிடைத்து இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. अब धीरे धीरे महिलाओं को आजाद मिलती गई यहां तक मिल गई कि अभी किसी भी क्षेत्र में महिला पुरुषों से कहीं भी कम नहीं। இன்னைக்கு எந்த ஃளைட்ல போனாலும் ஒரு பைலட் ஆணும் ஒரு பெண் பைலட் பெண்ணுமா இருக்காங்க. आज आप किसी भी फ्लाइट में जाइए एक महिला पायलट होती है और एक पुरुष पायलट होता है। அவங்க ஸ்பேஸ் மிஷன் போனாலும் அங்கேயும் டீம்ல 2 லேடிஸா இருக்காங்க. अगर स्पेस में जाना है वहां भी उस दल में कम से कम 2 महिला शुमार होती है। ஹிமாலயன் இதுல எக்ஸ்பெடிஷன் போனாலும் அங்கேயும் 2-3 பெண்கள் இருக்கிறாங்க. जो हिमालय पर्वत पर चढ़ने जाते हैं वहां पर भी कम से कम 2 महिलाएं शिरकत होती है। அந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. यहां तक आज ये विकसित हो गए, அது நல்லது. ये अच्छी बात है। அதே வேளையில் ஃபேமிலி இஸ் டோட்டலி டிஃபரண்ட். और उसी समय परिवार बिल्कुल अलग है। இதுவரைக்கும் நாம் பேசினது பொதுவாக ஆண்கள் பெண்கள். अब तक मैंने सामान्य रीति से बताया कि पुरुष महिलाएं। ஆனால் இப்பொழுது ஒரு புருஷன் மனைவி என்கிற நிலை அதை பார்க்கும் பொழுது, लेकिन जब एक पति पत्नी के रिश्ते पर हम आते हैं, பைபிள் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, बाइबल बहुत ही स्पष्ट कहा है புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், पति पत्नी का सिर ठहरा है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நீங்க வாழ்க்கை படணும்னா புருஷனோடு ஒத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களுக்கு வேணும். इसलिए जिंदगी में हरदम पति के साथ साथ चलने का एक गुण हमें आपको होना चाहिए। அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நான் சொல்லதான் நீர் கேட்கணும்னு சொன்னா அது வசனத்துக்கு விரோதமானது. शादी के बाद अगर पत्नी कहती है कि पति से तुम मेरी बात तुम्हें मानना है तो वचन का खिलाफ है। இதை நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். इन बातों को भली बात ही समझ लो। அதாவது ஒரு அம்மா கலெக்டரா இருக்காங்க, டிஎம்ஆ இருக்காங்கன்னு வச்சுங்களேன். मान लो कोई एक बहन जिलाधिकारी है, அவங்களுக்கு கீழே அந்த ஆபீஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளர்க்காக அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்கறார். और उन्हीं के कार्यालय में उन्हीं के दफ्तर में उनके अधीन काम करने वाले कर्मचारियों में से एक उनका पति भी है। அங்க அவங்க தான் அந்த பெண்மணி தான் அதிகாரி. जो पति एक क्लर्क है, इसलिए अब वो क्लर्क का अधिकारी कौन है? वो उनकी पत्नी। அந்த அம்மா அங்க இருந்து ஹஸ்பண்ட பார்த்து அந்த ஃபைலை கொண்டு வாங்கன்னா இவர் அந்த ஃபைலை கொண்டு போய் அங்க நிக்கணும். अब कार्यालय में जब पत्नी वहां से ए भाई साहब वो फाइल को लाइए, तब ये पति फाइल को ले
ले जाना है। என் மனைவி தானே நாங்கள் சீட்டு போட்டு உட்காரக்கூடாது, அவங்க உட்கார சொன்னா தான் உட்காரணும். हाँ, ये तो मेरी पत्नी है इसलिए मैं उनके बगल में कुर्सी डालकर बैठूंगा, ऐसा जाकर नहीं बैठना, जब तक वो नहीं बोलती तब तक बैठना नहीं। ஏன்னா அங்க அவங்க உயர் அதிகாரி, இவர் கீழே உள்ள வேலைக்காரர். क्योंकि दफ्तर में वो उप अधिकारी है और ये उनके कर्मचारी है। ஆனா எப்ப ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சோ, लेकिन जब दफ्तर से घर आ गया, அதுக்கு பிறகு நீர் ஃபைலை கொண்டு வரோம், டீயை போட்டு வரோம்னு சொல்லக்கூடாது. उसके बाद अपने पति को आज्ञा नहीं देना कि भाई तुम चाय बनाकर लाओ, फाइल लाओ, ऐसे आज्ञा पति को ना दे। வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இவங்க கலெக்டர் அம்மா கிடையாது, இவங்க வீட்டம்மா. जैसे घर पर आ जाती है ये जिला अधिकारी नहीं बल्कि घर का पत्नी है। அது புருஷன் தான் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலை. अब उसके बाद घर का सिर कौन है? पति। அதனால இப்போ ரொம்ப எல்லாரும் வேலை பார்க்கறதுனால இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சு கரெக்டா செயல்பட பழகணும். आजकल सब दोनों काम करते हैं इसलिए इन बातों में सावधान बरतते हुए आप कार्य निभाइए। நான் சொல்ல வருவது இதுதான், குடும்பம் என்றால் புருஷன் மனைவி என்றால் புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். मेरा कहने का अर्थ ये है यदि आप परिवार बोलकर आ जाते हैं तो परिवार में पति पत्नी का सिर है। அல்லேலூயா. हालेलुया। இதிலே அந்த தலைமைத்துவம் என்று சொல்லும் பொழுது முதலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. तो यहाँ पर जब हम कहते हैं नेतृत्व यानी जिम्मेदारी, இந்த பெண்ணை அவங்க அப்பா அம்மா வந்து கைப்பிடிச்சு அந்த மாப்பிள்ளை கொடுக்கிறார். ये जो लड़की का हाथ पकड़कर लड़की के माता पिता लड़के के हवाले करते हैं। அப்ப இவர் கையை பிடிச்சு நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும் போதே இவர் தலையில அவளுடைய முழு பொறுப்பும் வந்தாச்சு. जिस वक्त लड़की का हाथ लड़का पकड़ता है उसी वक्त लड़की के प्रति जिम्मेदारी लड़के पर आ गया। அப்போ புருஷன் நான் தான் தலைன்னு சொல்லி வெறும் அதிகாரம் காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, அவளை முழுசும் பொறுப்படுத்து அவளை கண்கலங்காம பார்க்க வேண்டிய அந்த புருஷனுடைய பொறுப்பு. तो इसलिए पति का सिर्फ यही जिम्मेदारी नहीं कि कहे कि मैं तेरा सिर हूं, बल्कि उसकी सारी जरूरतों को उसकी आवश्यकता को पूरा करते हुए उसकी पूरा जिम्मा लेना। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் தலைமைத்துவம். यही है नेतृत्व। ஏன்னா உலகத்துல தலைமைத்துவம் என்பது என்ன? தலைவரை எல்லாரும் சுமப்பாங்க, அவரு காலில் பாலை ஊற்றி குடிப்பாங்க, அவருக்கு கட் அவுட்ல கூட பாலை கொண்டு ஊற்றுவாங்க. क्योंकि दुनिया में नेतृत्व के साथ ऐसा बर्ताव किया जाता है कि उनके पैर में आकर दूध उंडेलते हैं और उनके तस्वीर में चूमते हैं, उसके साथ उसे भी आदर करते हैं। ஆனா கிறிஸ்துவின் தலைமைத்துவம் என்ன? அவர் தம்முடைய சீடர்களின் பாதங்களை கழுவினார். परंतु मसीह कैसा नेतृत्व किया? वो अपने चेलों की पांवों को धोया। அதான் கிறிஸ்டியன் லீடர்ஷிப். यही है मसीहत की अध्यक्षता। உலக தலைவர் மக்களால் தொண்டர்களால் சுமக்கப்படுவார். संसार के नेता अपने समर्थकों से उनकी महिमा मंडन की जाती है। ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான எந்த ஒரு தலைமைத்துவமும் நாம் மற்றவர்களை எல்லாம் சுமக்கின்ற ஒரு பொறுப்பு நிறைந்த தலைமைத்துவம். लेकिन मसीह के अधीन जो भी नेतृत्व करते हैं उनका जिम्मेदारी दूसरों का जिम्मेदारी लेना அப்ப है। அதே மாதிரி ஒரு தலைமைத்துவம் தான் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தின் தலைமைத்துவம். और इसी प्रकार मसीही परिवार की जिम्मेदारी भी होनी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। மற்றபடி கணவன் மனைவியை குறித்து பைபிள் சொல்லுது, ஏற்ற துணையை உனக்கு தருவேன் தான் சொல்லியிருக்கார். और बाकी पति पत्नी का विषय पर शास्त्र में लिखा कि मैं तेरे लिए उचित साथी दूंगा। உனக்கு ஒரு வேலைக்காரி தருவேன்னு சொன்னாரா? क्या ऐसा थोड़ी लिखा कि मैं तुझे एक नौकरानी दूंगा? அப்பா உனக்கு ஒரு வாஷிங் மிஷினை தரேன்னு சொன்னாரா? क्या ऐसा थोड़ी बोला कि मैं तुझे एक वॉशिंग मशीन दे दूंगा? இல்ல சைல்டு பியரிங் மிஷின் ஒன்ன தரேன்னு சொன்னாரா? या बच्चे को जन्म देने का एक यंत्र दे देता हूं, ऐसा थोड़ी कहा। இல்ல உனக்கு ஏற்ற துணை, அப்படி ஈக்குவல் தான் ரெண்டு பேரும். बल्कि तेरे उचित साथी यानी समानता। அப்புறம் மல்கியால சொல்றார் உன் தோழி, உடன்படிக்கையின் தோழி அப்படிங்கிறார். और उसके बाद मलाकी में कहता कि तेरी सहेली यानी वाचा की हुई सहेली। அப்ப இதுல எங்கேயுமே ஒருத்தர் வசத்தியும் ஒருத்தர் தாழ்த்தியும்னு இல்லவே இல்லை. तो यहाँ पर कहीं भी किसी को ऊंचा दिखाया किसी को नीचा दिखाया ऐसा नहीं है। இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃளைட்ல ரெண்டு பைலட் போறாங்க பாருங்க. इसके लिए सबसे अच्छा उदाहरण कौन है मालूम है? जैसे फ्लाइट में दो पायलट होते हैं, ஒருத்தர் பேர் கேப்டன், ஒருத்தர் பேர் கோ பைலட். और एक का नाम कैप्टन और दूसरे के नाम सह पायलट। அந்த கேப்டன் தான் அந்த ஃளைட்டுக்கு ஃபுல் அதிகாரி. वो जो कैप्टन है पूरा का पूरा उस फ्लाइट का अधिकारी। கோ பைலட்னா கூட இருக்கிறவர். और सह पायलट यानी उनके साथ रहने वाले। ஆனா லாங் ஃளைட்ல, लेकिन दूर जाने वाली फ्लाइट में ஒரு 2 மணி நேரம்லாம் கேப்டன் வந்து படுத்து தூங்கிடுவார். और करीब 2 घंटों के लिए कैप्टन आकर सो जाते हैं। அது ஃபுல்லா கோ பைலட்டுடைய கண்ட்ரோல்ல தான் போயிட்டே तब இருக்கும். उस समय पूर्ण रूप से उसकी कब्जा उस को पायलट के हाथों में होती है। இந்த கேப்டன்
தூக்கம் எழும்பாமலே இருந்தாருன்னா கூட கோ பைலட் கரெக்டா கொண்டு லேண்ட் பண்ணிடுவார். अगर मान लो ये कैप्टन नींद से नहीं जागा तो भी ये को पायलट बराबर ले जाकर गंतव्य स्थान में पहुंचा देगा, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கும் தெரியும். क्योंकि जितना ये जानते उतना वो भी जानता ஆனா है, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருப்பார். लेकिन क्या सिर्फ अनुभव में कुछ कमियां हो सकती है, अवलौदान। बस इतना ही। ஆனாலும் परंतु ரெண்டு பேருக்கும் எல்லாம் செய்ய தெரியும். दोनों को सब कुछ करना मालूम है, ஆனா ஒரு எமர்ஜென்சி வந்தால் लेकिन जब कोई विपत्ति आती है, கேப்டன் என்ன சொல்றாரோ அதை உடனே இந்த கோ பைலட் செய்தாகணும். कैप्टन जो भी कहे तुरंत को पायलट उसकी सुनना है। டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் टेक ऑफ और लैंडिंग அது கேப்டனுடைய கண்ட்ரோல். चढ़ाना और उतारना ये कैप्टन के नियंत्रण में है। அதுலெல்லாம் கேப்டன் ரைட்னா இவன் ஐயா இது ரைட் கிடையாதுன்னு கூட சொல்லக்கூடாது. वहां पर निर्देश के दरमियान अगर कैप्टन कहेगा कि राइट तो ये को पायलट नहीं बोलना कि नहीं भाई ऐसा नहीं। ரைட்னு சொன்னா அந்த நிமிஷத்துல இவன் செய்ய வேண்டியது செய்திருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். यदि वो कह दिया कि राइट तुरंत इसको उसकी बात मानना ही है, இது அவங்களுடைய ரூல்ஸ். ये उनका विधि है। இதுதான் ஓரளவு ஃபேமிலிக்கும் அப்ளை ஆகுது. इसी प्रकार परिवार में भी यही चीज लागू होती है। கணவனும் மனைவியும் எல்லாம் ஈக்குவல் தான். पति पत्नी दोनों सही समान है, ரெண்டு பேருக்கும் எல்லா ஞானமும் இருக்கு, எல்லாம் செய்ய திறமையும் இருக்கு. दोनों में सब कुछ करने का ज्ञान है, बुद्धि है, क्षमता है। ரெண்டு பேரும் நல்ல கன்சல்டேஷன் இருக்கணும். और दोनों के आपस में एक संवाद होनी चाहिए। பிள்ளை வளர்க்கறத பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளணும். बच्चों को पालने के विषय पर दोनों आपस में संवाद करना है। பொருளாதாரத்தை பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளணும். आर्थिक विषय पर दोनों का संवाद होनी चाहिए। அவரவர் வேலை ஸ்தலத்தில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் ரெண்டு பேரும் और பேசிக்கொள்ளணும். दोनों अपने अपने नौकरी स्थल के बातों को आपस में साझा करना है। இந்த பக்கம் உள்ள பெற்றோர் அந்த பக்கம் உள்ள பெற்றோர் எல்லார பற்றி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளணும். इस तरफ के माता पिताएं उस तरफ के माता पिताएं दोनों के बारे में आपस में संवाद करना ஒரு है। புதிய காரியம் செய்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசிச்சு செய்யுங்க. कुछ नया काम करना है तो दोनों मिलकर सलाह लीजिए। ஆனா அதே வேளையில சில எமர்ஜென்சிஸ் வருது. लेकिन उसी समय अगर कुछ झटक से कुछ करना है, புருஷன் சொல்றாரு இந்த காரியத்தை இப்படி செய்வோம், पति कहता है कि इस विषय को ऐसा करना है, மனைவி சொல்ல இல்ல இல்ல அது அப்படி செய்ய கூடாது இப்படித்தான் செய்யணும். लेकिन जब पत्नी बोलते हैं नहीं नहीं इस विषय का ऐसा मत कीजिए वैसा कीजिए, அப்ப அதை பற்றி கொஞ்சம் நாள் அப்படி டிஸ்கஷன் ஓடுது. तो अब उस सिलसिले थोड़ा दिन आपस में चर्चा जारी है। ஒரு ஆளு எஸ்ன்னுது, ஒரு ஆளு நோன்னு சொல்லுது. एक व्यक्ति हाँ बोलता है, दूसरा ना बोलता है। கடைசியில அன்னைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள் வந்தாச்சு. आखिरकार वो दिन आ गया जिस दिन निर्णय लेना जरूरी है। அந்த டைம் வந்த பிறகு जब वो वक्त आ गया, திரும்பவும் எஸ் நோன்னே இருந்துட்டு இருந்துச்சுன்னா फिर से अगर आपस में हाँ ना में चलते रहेंगे, புருஷன் ஒரு முடிவு எடுக்கணும். तो अब इस वक्त पति एक निर्णय लेना है। மனைவி உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ கீழ்ப்படியணும். उस वक्त पत्नी भले आपको पसंद आए या ना आए मानना है। எப்படி अब बताइए कैसा? அப்படியே பார்த்துட்டு இருக்கியே, अब ऐसे क्यों देखते हो भाई? ஒரு ஆமீன் சொல்லலாமா? एक आमीन बोलेंगे? இதுதான் ஏன்னா அங்க போய் திரும்ப இழுபறின்னா அது கேவலமா முடிஞ்சு போகும், அது ரொம்ப பிரச்சனையா முடிஞ்சு போகும். क्योंकि वहां बगल में जाकर तू मैं करेंगे तो बहुत ही दुर्घटना में फंस जाएंगे। அதனால ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். इसलिए परमेश्वर ने एक नेतृत्व प्रदान किया है। சோ இந்த மாதிரிப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ்ல எல்லாம் ஃபைனல் டிசிஷன் அவர் எடுக்கட்டும். तो इस प्रकार के संकट के समय पर निर्णय लेने उनके हाथों में छोड़ दो। இல்ல பாஸ்டர் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. नहीं पास्टर मेरे पति को कुछ नहीं आता। ஒண்ணும் தெரியாத ஆளை எது கல்யாணம் பண்ணி? जब तुम्हारे पति को कुछ नहीं आता तो उनसे शादी क्यों की? இல்ல கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத ஆளை பார்த்து கொடுத்தாரா? या तो क्या परमेश्वर ने तुम्हें ऐसा व्यक्ति को दे दिया जिन्हें जो नादान है? அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. तो इसलिए ऐसे बोलने से बच के रहो। அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. उन्हें कम न हाकना, உங்கள் தலையை நீங்க கனம் பண்ணணும். बल्कि अपने सिर का आदर आप खुद करिए। நீங்களே கனம் பண்ணாட்ட உங்க பிள்ளைகள் கனம் பண்ணுவாங்களா? जबकि तुम सिर का आदर नहीं करोगे तो बच्चे कहां से आदर करेंगे? அவன் சொல்லுவான் அம்மா அப்பா வெளியே போட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம். तो बच्चे भी क्या बोलेंगे मालूम है? मम्मी थोड़ा सा धीरज रखो, अब पापा बाहर चले जाएंगे उसके बाद हम कर लेते हैं। அப்ப நீங்க கூட்டு கள்ளத்தனம் பண்றீங்க. तो इसका मतलब आप मिले जुले छोर है। அப்புறம் இந்த பிள்ளை நீ என்னைக்கு அந்த அப்பாவை மதிக்கும்? फिर ये बच्चे कब पिताजी का आदर करेंगे?
அதனால இந்த எல்லா விஷயத்திலையும் பைபிள் படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம். इसलिए इन हर मामले में बाइबल के अनुसार चलने के लिए हम सीख लें। புருஷர்களும் ஒருவித அடிமைத்தனம் மாதிரி நடத்தக்கூடாது. और पति भी अपने पत्नियों को गुलाम ना समझे, அன்பா நடத்தணும், நல்ல உரிமை கொடுத்து நடத்தணும். उन्हें हक दे और उनके साथ प्यार से व्यवहार करे, அவளுடைய கண் கலங்காத, இருதயம் வேதனைப்படாத அளவுல நல்லா நடத்தணும். और उनके साथ ऐसा बर्ताव करे कि उनके दुख में शोक ना आए, उनके आंखों में से पानी ना निकले। மனைவிமார் எல்லா காரியத்துக்கும் உங்க கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உரிமையோட பேசணும். और पत्नी आपके जो भी सलाह है, जो भी राय है, आप अपने पति से साझा करिए। ஆனா சில இடத்துல அந்த நெருக்கம் வரும் பொழுது அதுக்கப்புறம் போய் இழுபறிக்கு போக கூடாது, புருஷன்ட்ட விட்டு கொடுத்துறணும். लेकिन जब संकट काल आएगा उस दरमियान आप पत्नी से खींचतान ना करें, बल्कि उनके निर्णय पर छोड़ दें। அதுல கூட சில சமயம் வெற்றி வரலாம், சில சமயம் தோல்வி வரலாம். और वहां पर भी कई बार जीत हासिल हो सकता है, कई बार परास्त भी हो सकते हैं। அது என்ன வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிப்போம். लेकिन जो भी जीत हो हार हो, हम दोनों मिलकर उसकी भागीदार बने। நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். हम परमेश्वर का आज्ञाकारी बनते, वचन का आज्ञाकारी हुए। சோ புருஷனிடத்தில் அந்த தலைமைத்துவம் இருக்கிறது. इसलिए नेतृत्व किसके पास है? पति के पास। மனைவிக்கு புருஷன் தலை, और पत्नी का सिर पति, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, और पति का सिर मसीह, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. और मसीह का सिर परमेश्वर। இந்த ஆர்டரை மறக்காதீங்க. ये जो विधि नियम को ना भूले। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப இங்கே பார்த்தோம் தலை தங்கமயம், यहाँ पर हमने देखा सिर कुंदन सा, அது அந்த ராஜரிகத்தை காட்டினது. यानी राजकीय को दर्शाता है। தலை மயிர் காகம் போல கருப்பு, और सिर का बाल कौवे के नाई அது काली, இளமை மாறாத தன்மையை காட்டுகிறது. ये अटूट जवानी को दर्शाता है। சுருள் சுருளான முடி, और गोल गोल बाल, அது நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் சென்சிட்டிவ் பிரெயினை காட்டுகிறது. यानी एक तेज और धारी सोच को दर्शाता है। அல்லேலூயா. हालेलुया। தலை தங்கமயமானவர், தலை மயிர் சுருள் சுருளானவர், தலை தங்கமயமானவர், தலை மயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணவராஜன் இவர், வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணவராஜன் இவர். என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே, எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ, என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ. தலை தங்கமயமானவர், தலை மயிர் சுருள் சுருள் ஆனவர், தலை தங்கமயமானவர், தலை மயிர் சுருள் சுருள் ஆனவர், வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணவராஜன் இவர், வெண்மையும் சிவப்பும் ஆனவர், விண்ணவராஜன் இவர். என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே, எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ, என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ. அல்லேலூயா. Praise the Lord. அடுத்த வசனத்தை கவனிப்போம். अगला वचन पर ध्यान दें। 12ஆம் வசனம். 12वां वचन। அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும், பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. उसकी आंखें उन कबूतरों के समान है जो दूध में नहाकर नदी के किनारे अपने झुंड में एक कतार से बैठे हुए हो। அல்லேலூயா. हालेलुया। இங்கே நாம் பார்க்கிறோம், यहाँ पर देखते हैं நேசருடைய கண்கள். प्रेमी के आंखें। அல்லேலூயா. हालेलुया। இது
புறாவை போன்ற கண்களாய் இருக்கிறதா. कि जिसके आंखें कबूतरों के समान है। அது அந்த தண்ணீர் நிறைந்த நதி ஓரத்தில் தங்குகிற புறாக்கள் போல் இருக்கிறது. वो उन कबूतरों के समान है जो नदी के किनारे में बैठते हैं। இது அந்த கண்ணில் இருக்கிற அந்த வெள்ளை அந்த திரையை காட்டுகிறது. और ये जो है आंखों में जो सफेद बाग है उस बाग को दर्शाता है। அது ரொம்ப கிளியர் ஒயிட்டாக இருக்கிறது. ये बहुत ही शुद्ध सफेद है। அதுல எந்த ஒரு லைன்ஸோ ஒரு வேற வித்தியாசம் எதுவும் இல்லை. जिसमें ना तो कोई दाग है ना तो कोई रेखा है। ஹல்லேலூயா. हालेलुया। சிலவளை பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு தாண்டினவர்களுக்கு பலவேளை இந்த பிளர் ஆயிடும் அல்லது பார்வை கொஞ்சம் கம்மி ஆகும். देखिए जो जिनका उम्र 50 से ज्यादा हो जाए उनका धुंधले आंख हो जाते हैं या किसी का कम दिखने लगता है। ஆனா நேசருடைய கண்கள் ஆரோக்கியமான கண்கள். लेकिन प्रेमी का आंखें तंदुरुस्त आंखें। அதே மாதிரி சொல்லுவார்கள் 50 வயசுக்கு மேல சிலருக்கெல்லாம் ஐ ஃப்ளோட்டர்ஸ்னு ஒன்று வருது. और उसी प्रकार कहते हैं जिनका 50 के ऊपर आई फ्लोटस नाम के एक रोग आता है। இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ கருப்பா முடி இங்க அசைஞ்சு போன மாதிரி இருக்கும். जैसे देखते समय अचानक एक बाल जैसा कुछ हिलने जैसा दिखेगा। ஏதாவது இருக்கான்னு தடை பார்த்தா அங்க இருக்காது. तब ये लोग रगड़ कर देखेंगे कुछ फंसा है या नहीं तो कुछ नहीं होता ஆனா है। ஒன்னு இப்படி கருப்பா ஒன்னு ஓடிட்டே இருக்கும். लेकिन अंदर ही अंदर कुछ काला सा कुछ ही चलता है। அது அந்த ரெட்டினால இருக்க வேண்டிய ஃப்ளூயிட் குறைஞ்சு போறதுனால कारण रेटिना में जो फ्लूइड जो पानी होनी चाहिए वो कम होने के कारण அந்த கண்ணு கொஞ்சம் அந்த கண்ணுக்கு பின்னால இருக்கிற அந்த திரை வறண்டு போகிறதுனால और आंखों के पीछे जो पर्दा लगी है वो पर्दा सूखने के कारण இது மாதிரி பார்வை கொஞ்சம் மறைக்கப்படுகிறது. इसलिए नजर जरा जरा घटने लगता है। ஆனா பாருங்க இது தண்ணீர் நிறைந்த நதி ஓரமா இருக்கிற புறாவின் கண்கள். लेकिन ये उन कबूतरों की आंखें जो जल भरा नदी के किनारे में रहते हैं। அந்த வெட்னஸ் நல்லாவே இருக்கு, அந்த ஈரப்பதம் நல்லாவே இருக்கு. यानी नमीपन ठीक ठाक है। கண்ணீர் என்பது கண்களை சுத்திகரிக்கிற ஒரு லிக்விட். आंसू वैसी एक जल है जो आंखों को शुद्ध करती है। அந்த கண்ணீர் வர வேண்டிய நேரங்கள்ல வந்துட்டு இருந்தா அது கண்ணுக்கு ஆரோக்கியம். इसलिए समय समय पर आंसू निकलता है यानी समझ लो हमारा आंख सही आंख है। அப்போ இந்த ஒரு ஈரப்பதம் இந்த ஒரு ஆரோக்கியம் எல்லாம் சேர்த்து தான் இந்த வர்ணனை கொடுத்திருக்கிறது என்று கருதலாம். तो हम ऐसा क्यों ना समझे ये जो नमी और ये जो तंदुरुस्त को ये वचन क्यों ना बताए। நேசருடைய கண்களுக்கோ அவருடைய பார்வைக்கோ எந்த ஒரு சிறு கேடும் கிடையாது. न तो प्रेमी के आंखों में या उसके नजर में कोई कोट है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு மேல இது பாலில் கழுவப்பட்டதுன்னு எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறது. और उसके ऊपर और भी वर्णन किया गया है कि दूध में नहाकर எல்லாமே அந்த வெண்மை தன்மையை காட்டுகிறது. और ये सब ये सफेदी को दर्शाता அந்த है। வெள்ளையா இருக்கிற பாகம் கரெக்டா சுத்த வெள்ளையா இருந்தா அது ஆரோக்கியத்துக்கு அடையாளம். अगर ये सफेदी बाग स्वच्छ सफेद हो तो तंदुरुस्ती को दर्शाता है। நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். और कतार से लगी हुई आंखें அது குழி விழுந்த கண்களாக உள்ளே பதிக்கப்படவில்லை. जो गड्ढा गिरे हुए आंख जैसे अंदर ने लगा हुआ அல்லது நல்லா புடைத்து நிக்கிற கண்களாக அப்படி வெளியே தள்ளி நிற்கவில்லை. या बाहर फटे हुए आंख के समान नहीं लगा हुआ। அது நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். परंतु ये आंखें जो सही ढंग से लगी हुई है। நேசருடைய கண்கள் மிக விசேஷமாய் இருக்கிறது. प्रेमी के आंखें बहुत ही विशिष्ट है। அவ்வளவு சுத்தமா அவ்வளவு ஆரோக்கியமா அவ்வளவு நேர்த்தியுமாக இருக்கிறது. इतना तंदुरुस्त और इतना स्वच्छ और इतना ढंग से लगा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। இது சபையிலே நம்முடைய நேசருடைய பார்வை நம்முடைய நேசருடைய கண்ணோட்டம் குறித்து சொல்லுகிற விஷயமா இருக்கிறது. ये जो है कलीसिया के प्रति हमारा परमेश्वर का नजर और उसकी नेतृत्व को दर्शाता है। சபையாகிய மணவாட்டியே உன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நேர்த்தியாய் உன்னை பார்க்கிறார். ये कलीसिया नामक की दुल्हन तेरा प्रेमी का नजर तुझ पर क्या ही सीधा है। ஆகார் அன்னைக்கு என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா என்று சொன்னாள். असीरा उस दिन कहा कि जिसने मुझे देखा मैंने भी उसे देखी। அவளுடைய வேதனையின் வேளையில் சரியாக பார்த்தார். उसके अपने दर्द के समय ठीक ठाक देख लिया। அவளுக்கு ஆறுதல் பேசினார். उसे तसल्ली दिया। அவளுடைய கண்களை திறந்து தண்ணீரை கொடுத்து அவளையும் அவள் பிள்ளையை காப்பாற்றினார். उसकी आंखें खोलकर उसे पानी दिलाकर उसे और उसके बच्चों को पोष लिया। அவர் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் அறிகிற தெளிவான பார்வையுடைய நேசர். वो जो प्रेमी इतना स्वच्छ स्पष्ट नजर रखता है जो हमारे जरूरतों को हमारे आंसुओं को देखता है। ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் एली नाम
के महायाजक அன்னாள் ஜெபம் பண்ணினதை தப்பாக புரிந்து கொண்டான். हन्ना की प्रार्थना करने की तरीका को गलत समझ लिया, இவ குடித்து வெறித்து இங்க வந்து புலம்பிட்டு இருக்கான்னு சொன்னான். बल्कि ऐसा समझ लिया ये शराब पीकर मदिरा पीकर यहाँ आकर बेहोश हो गए, ஏன்னா அவ வாய் திறந்து வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணல. क्योंकि वो मुंह खोलकर शब्द बोलकर प्रार्थना नहीं की, அவ வாய் அசைந்து கொண்டிருந்தது. सिर्फ उसकी मुंह हिल रही थी। அவள் தன்னுடைய இருதயத்தில் இந்த வேதனை இயேசு ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றினாள். उसने अपने हृदय की तमाम बोझ प्रभु के चरणों में उंडेल दिया। அது ஒரு வியாகுலம் நிறைந்த ஜெபம். यानी एक क्लेश भरा प्रार्थना। ஆனா ஏலிக்கு பார்வை சரியில்லை. लेकिन एली का नजर सही नहीं था, தப்பு கணக்கு போட்டா. उसने एक गलत हिसाब लगा दिया, அவளே வேதனையோட வந்து ஜெபம் பண்றா. जबकि वो खुद दर्द के साथ आकर प्रार्थना कर रही है। அவளை பார்த்து குடிகாரிங்கிறா. उसे देखकर कह दिया तू शराबी है। சிலர் பார்வை எல்லாம் இப்படிதான் இருக்கு. कुछ लोगों का नजरिया ऐसा ही है, சில புருஷன்மாருடைய பார்வை இப்படி இருக்கு. कुछ पतियों के नजरिया ऐसा ही है, சில பாஸ்டர்மாருடைய பார்வை இப்படி இருக்கு. कुछ पास्टरों का नजरिया भी ऐसा ही है, புரிந்து கொள்ளாதவர்கள். जो समझ नहीं पाते। ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து लेकिन हमारा महायाजक प्रभु यीशु मसीह ரொம்ப கரெக்ட்டா பார்க்கறார். वो बहुत ही सीधा देखता है। அல்லேலூயா. हालेलुया। சகை ஒளிச்சிட்டு இருந்தான், जके छुपा हुआ था, அவனையும் தெளிவா பார்த்தார். उसे स्पष्ट देखा, இறங்கி வா உன் வீட்ல தங்குவேன்னு சொன்னார். कहा कि उतर क्या, क्योंकि मुझे तेरे घर पर वास करना है। அல்லேலூயா. हालेलुया। அவன் பாவின்னு அவருக்கு தெரியும். वो जानता था कि वो पापी है, அவனுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். लेकिन आज उसे उद्धार देना है। அப்புறம் ஒரு நாத்தான்வேல் ஒருத்தர் வந்தாப்ல. फिर नातानवेल के नाम के एक व्यक्ति आया। ஆண்டவர் டக்குன்னு சொல்றார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். प्रभु तुरंत उसे देखकर कहा कि तू निष्कपट खरा इजरायली है। அவனுக்கு ஆச்சரியம் ஆயிட்டு, तब वो आश्चर्यचकित हो गया, எப்படி என்ன உமக்கு தெரியும்? हे प्रभु आप मुझे कैसे जानते நீ हो? அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை பார்த்தேன். जब तो अंजीर पेड़ के नीचे था उस वक्त मैंने तुझे देख लिया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய நேசருடைய பார்வை எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. देखिए हमारा प्रेमी का नजरिया क्या ही स्वच्छ है, அத்திமரத்துக்கு மேல இருந்தவன் பாவின்னு அவர் கிளியரா தெரிஞ்சது. और जो व्यक्ति अंजीर पेड़ के ऊपर था इससे मालूम था कि वो पापी है, அத்திமரத்துக்கு கீழ இருந்தவன் கபடற்ற உத்தமன்னு அவருக்கு தெரிஞ்சது. और ये भी उसे मालूम था जो अंजीर पेड़ के नीचे था वो निष्कपट इजरायली करके। இதுதான் சபையின் தலையாகிய இயேசுவின் பார்வை. ये है कलीसिया का नेता यीशु का नजरिया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சர்ச்சில் என்ன சூழ்நிலை வாரீங்கன்னு அவருக்கு தெரியும். आप कलीसिया में कौन सी परिस्थिति के साथ आते परमेश्वर जानता है। மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். मनुष्य तो केवल चेहरे को देखता है परंतु परमेश्वर आपके दिल को देखता है। உங்க சிந்தனையில வேதனை இருக்கா, துக்கம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, எல்லாம் அவர் பார்க்கிறார். आपके सोच विचार में क्या दुख है, क्या शोक है, क्या दर्द है, सब कुछ वो जानता அப்படி है। ஒரு ஆத்ம மணவாளன் நமக்கு கிடைச்சிருக்கிறார். ऐसा एक प्यारा प्रेमी हमें मिला है। அல்லேலூயா. हालेलुया। Praise the Lord. हालेलुया। அது மட்டும் இல்ல, கர்த்தர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார்னு ஒரு வசனம் சொல்லுது. और इतना ही नहीं, और एक वचन में लिखा है कि परमेश्वर आत्माओं को तौल कर देखता है। அப்ப ஆவிகள்னா நமக்குள்ள இருக்கிற தன்மைகள், तो आत्मा यानी हमारे अंदर के गुण, நம்முடைய கேரக்டர், हमारे स्वभाव, அத தராசுல வச்சு நிறுத்து பார்க்கிறார். जिन्हें तराजू में रख कर तौल कर देखता है। இவன் வெளியே ரொம்ப அப்படியே காட்டிக்கிறான், बाहर आप क्यों ना अपने आप को बहुत ही श्रेष्ठ दिखाएं, உள்ளத்துக்குள்ள இவனுக்கு சுயம் இருக்கிறது. लेकिन तुम्हारे अंदर स्वार्थ है। தராசுல பிடிச்சு பார்க்கிறார். तराजू में तौलता है இவனுக்குள்ள ஒருவித பொறாமை கிடக்கிறது, कि इसके अंदर कुछ प्रकार के ईर्ष्या है, இச்சை கிடக்கிறது, लालच पड़ा है, பண ஆசை கிடக்கிறது, पैसे का लोभ है। எல்லாம் தராசுல வச்சு பிடிச்சு ये பார்த்துறான். सब तराजू में रख कर तौल कर देखता है। அதுதான் ஆண்டவருடைய பார்வை, यही है परमेश्वर का नजरिया, மிக தெளிவான பார்வை. जो स्पष्ट नजरिया। அல்லேலூயா. हालेलुया। இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டும். इसी प्रकार परिवार में भी होनी चाहिए। புருஷனுடைய பார்வை எப்படி இருக்கு, மனைவியுடைய பார்வை எப்படி இருக்கு, बताइए पति का नजरिया कैसा है, पत्नी का नजरिया कैसी है, உங்க கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கிறது, आपके नजरिया कैसी है, தகப்பன் தாய் பிள்ளைகள் அந்த கண்ணோட்டங்கள் எப்படி போகிறது, पिता माता बच्चे ये नजरिया कैसी है। நீங்கள் இவைகளை கவனியுங்கள். अब इन पर ध्यान दीजिए சந்தேக பார்வைகள் கூடாது. कि शक की नजरिया से ना देखें। அது குடும்பங்களை உடைத்திருக்கிறது. ऐसा करने पर परिवारों को तोड़ दिया है। சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. शक के लिए जगह ना दे। நம்ம பார்வையில அது பார்த்தா அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லுவார்கள். लोग कहते कि उनकी गलत नजरिया थी, उनकी गलत नजरिया था, ஆனா உண்மை அறியல. लेकिन हकीकत को नहीं जाना। அப்புறம் துருவி துருவி காட்ட சொல்ல, அது அது காக்கான்னு நான் சொன்னேன், அது கற்பாத்தான் தெரிஞ்சது அப்படிம்பாரு. फिर कुरेद कुरेद कर पूछने पर कहते को काला था इसलिए शायद मैंने कौवा बोल दिया।
இப்படியெல்லாம் சொல்லி அதுல பிரச்சனை கிளப்பக்கூடாது. ऐसा सब फालतू की बातें करके समस्या को उत्पन्न ना करें। எத்தனையோ குடும்பங்களை சந்தேகம் உடைச்சிருக்கிறது. बहुत सारे परिवारों को ये शक नाम की नजरिया तोड़ दिया है। சந்தேக பார்வை, शक की नजरिया, சிலருக்கு குற்ற பார்வை, और कुछ लोगों को गुनाह की नजरिया, எதுலயும் ஒரு குற்றம் பிடிச்சிருவார்கள். कुछ भी बात हो गलती निकालते। நல்ல கஷ்டப்பட்டு டீயை கொண்டு வச்சாலும் बहुत ही मेहनत करके चाय बनाकर सामने आकर रखता है, அது மனைவி இவர் ஒரு குற்றம் சொல்லாத அளவுல செய்து கொண்டு வந்தாலும் वो पत्नी बहुत कोशिश करके लाती है कि इस पर कोई वो दोष न लगाए, அதை வச்சு ஒரு சிப் குடிச்ச உடனே அவர் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருவார். लेकिन एक गुट पीते ही दोष लगा दिया। அது அவர் பார்வை அப்படிப்பட்ட பார்வை. क्योंकि उनकी वैसी नजरिया है। அவருக்கே சிரிப்பு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இந்த குற்ற பார்வை இருக்கக்கூடாது. तो देखिए ये दोष की नजरिया ना रहे। நம்ம கொஞ்சம் அந்த தெளிவான பார்வைக்குள்ள கடந்து வரணும். तो इसलिए हम ये स्पष्ट नजरिया में प्रवेश करना है। எப்பவுமே குற்றத்தை சொல்லிட்டு இருந்தா உள்ளங்கள் சோர்ந்து போகும். हमेशा आप दोषी लगाएंगे तो वे उदास हो जाएंगे। திருத்த வேண்டியது உண்மைதான், सुधारना तो जरूरी है, ஆனா ஓயாம பட்டு குற்றம் சொல்லிட்டே இருக்க கூடாது. लेकिन अक्सर उन पर दोष न लगाएं। ஒரு நாள் ஒரு டீச்சர் ஒரு வெள்ளை பேப்பர்ல நடுவில் ஒரு பென்சில்ல ஒரு புள்ளி, சின்ன ஜஸ்ட் ஒரு டச் ஒரு புள்ளியை வச்சுட்டு எல்லார்கிட்டையும் காட்டி இதில் என்ன பார்க்கிறீர்கள்னு கேட்டாங்களாம். एक दिन एक टीचर ने एक कोरा कागज लिया और बीचों बीच पेंसिल से एक बिंद लगवाई और कागज दिखाकर सब विद्यार्थियों से पूछा, बच्चों आप इसमें क्या देखते हो? எல்லாரும் சொன்னாங்களா, ஒரு கரும்புள்ளியை பார்க்கிறேன். तो सब बच्चे बताया कि हम एक काला बिंद को देखते हैं। ஒருத்தன் சொன்னானா வெள்ளை காகிதத்தை பார்க்கிறேன். लेकिन उनमें से एक विद्यार्थी ने कहा कि मैं एक कोरा सफेद कागज को देखता हूं। 99% வெள்ளை இருக்கு, 99% सफेद है, நடுவுல ஒரு குட்டி கருப்பு புள்ளி இருக்கு, लेकिन बीच में एक छोटा सा काला दाग है। எல்லார் கண்ணும் இதை தான் பார்த்துச்சு, लेकिन सबके नजर में क्या पड़ा? அந்த கருப்பு புள்ளி वो काला बिंद। இவ்வளவு வெள்ளை இருந்து ஒருத்தனுக்கும் தெரியல, लेकिन इतना ज्यादा सफेदी किसी को दिखाई नहीं दिया, ஒரே ஒருத்தனுக்கு தான் அது தெரிஞ்சு. सिर्फ एक व्यक्ति को दिखाई दिया। இது நம்ம புத்தியை காட்டுது. ये हमारे गुण को दर्शाता है। புத்திபடி தான் பார்வை இருக்கும். जो जैसे हमारे गुण है वैसे मेरा नजरिया भी என் है। மனைவி எவ்வளவு நல்ல காரியம் செய்யறா, मेरा पत्नी कितना अच्छा काम करती है, திடீர்னு கோவப்படுறா, பட்டு போட்டு बीच बीच में गुस्सा करती है, करने दो, இப்படி இருக்கணும். ऐसा छोड़ना है। என் புருஷன் எவ்வளவு நல்ல காரியம் செய்யறார், मेरा पति कितने अच्छे काम करते हैं, சில சமயம் தான் கத்துன்னு கத்திட்டு நடப்பார். और लेकिन कुछ बार वो चिल्लाते हैं, बस அது ஒண்ணும் இல்ல, बस छोड़ दो। இது இவ்வளவு வெள்ளை இருக்குல்ல, ஒரு கருப்பு புள்ளி போட்டு இருக்கட்டும். इतना ज्यादा सफेदी है ना, एक छोटा सा तो काला बिंदु छोड़ दो। இந்த மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சா குடும்பத்திலே ஒரு மனம் பெருகும். ऐसी नजरिया से जब हम देखने लगेंगे तो परिवार में एकता बढ़ जाएगा। அல்லேலூயா, हालेलुया। குடும்பம்னா வெறும் புருஷன் மனைவி இல்ல, பிள்ளைகள் பெற்றோர் எல்லாத்தையும் சொல்ல போனா நமக்கு டைம் பத்தாது. परिवार यानी ना सिर्फ पति पत्नी बच्चे, और भी अगर वर्णन करना है, वर्णन के लिए हमारे पास समय नहीं। எல்லாம் சும்மா சந்தேகப்படக்கூடாது, குற்றம் பார்க்க கூடாது. इसलिए फालतू में आप गलती ना ढूंढे और ना दोष लगाएं। எரிச்சல் பார்வை. और जलन भरा नजरिया। சவுல் ராஜாவுக்கு साउल राजा के लिए அவன் தாவீதை பார்த்தாலே எரிச்சல் வரும். दाऊद को देखते ही कुन्नस, ஆனா தாவீது எவ்வளவு நன்மை செய்தான். लेकिन दाऊद उसके लिए कितनी सारी भलाई किया। அந்த கோலியாத்தை வீழ்த்தி சவுல் உயிர் உட்பட எல்லா உயிரையும் காப்பாத்தினான். और गोलियत को मार गिरा के सौलूस के साथ बाकी सब जानों को बचा लिया। என்ன ஆச்சு, இந்த பெண்மணிகள்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க. लेकिन वहां पर क्या हुआ, सभी नारियां मिलकर गीत गाए। அதுல சவுலுக்கு 1000 ரேட்டிங் கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10000 ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. जहां पर उन्होंने अंक दिया, मार्क्स दिया, कितना साउल को 1000 दिया और दाऊद के लिए 10,000 दिया। அன்னைக்கு உண்டான எரிச்சல். जी हाँ, उस दिन कुन्नस उत्पन्न हुआ। காலங்கள் தாண்டியாச்சு, अब बहुत सारे दिन बीत गए, ஆனாலும் அவனை பார்த்தாலே இவனுக்கு அந்த எரிச்சல் தான். लेकिन फिर भी उसे देखने पर इसके अंदर जलन, இந்த எரிச்சல் பார்வை அவன் விடவே இல்லை. ये जो जलन की नजरिया रुका तक नहीं। கடைசியில கில்போவா மலையில அழிஞ்சு போனான், அந்த எரிச்சலோட தான் அழிஞ்சே போனான். आखिर किलबोवा पहाड़ में उसी जलन के साथ खुद भी
मिट गया। சாகும் வர அந்த எரிச்சல் மாறல. मरने तक खुन्नस नहीं मिटा। தாவீதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. यानी तब तक दाऊद को स्वीकार नहीं कर पाया। இதெல்லாம் சரியில்லாத பார்வை. ये सब गलत नजरिया है। சில புருஷன் மனைவிக்குள்ள இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. कुछ पति पत्नी के आपस में भी इस प्रकार की जलन की नजरिया होती है। வெளியே வரும்போது அப்படி சினிமா டிராமா மாதிரி நடிச்சு காட்டிட்டு போயிருவாரு. जब घर से बाहर निकलते ऐसा नौटंकी दिखाते जैसे सिनेमा में होता है। சில கல்யாண வீட்டுல பார்த்தா இருந்தா இந்த தம்பதி மாதிரி இருக்கணும்னு கூட சிலர் ஏங்கிட்டு போயிருப்பாரு. और कुछ शादी के घर में ये दोनों जाने पर लोग इन्हें देखकर आश्चर्यचकित होते हैं, अगर कोई ऐसा परिवार होना है तो इन दंपतियों के समान होना है। அந்த அளவுக்கு ஒரு மனப்பாடா இருப்பார்கள். यहाँ तक एक दूसरे के साथ तालमेल पर चलते हैं। வீட்டுல போனா பேச கூட மாட்டாங்க. लेकिन घर पे जाने पर एक दूसरे से बातचीत नहीं करते। ஆளுக்கு ஒரு ரூம்ல வாழ்ந்துட்டு இருப்பார்கள். एक एक अलग अलग कमरे में जीवन बिताते हैं। சும்மா நான் கற்பனையில சொல்லத ஒரு குடும்பத்தின் காரியத்தை மனசுல வச்சு சொல்றேன். ये मैं कोई काल्पनिक कहानी नहीं सुनाता हूं, बल्कि किसी एक परिवार की हकीकत को मन में रखते हुए कहता हूं। அப்படி எல்லாம் வாழுகிறார்கள். ऐसा भी लोग जी रहे हैं। சமுதாயத்துக்கு அவர் ஷோ காட்டுறாங்க. लेकिन समाज के सामने नौटंकी दिखाते, ஆனா உள்ளுக்கு பயங்கரமான எரிச்சல், लेकिन अंदर ही अंदर बहुत ही जलन, பகை, नफरत, விரோதம், बैर, இதெல்லாம் இருக்க கூடாது. ये सब होना नहीं चाहिए। நம்முடைய கண்ணோட்டமே சரியாக வேண்டும். हमारे नजरिया सही होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த வசனம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது अगला वचन जब 13वां वचन में पढ़ते हैं, அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் उसके गाल फूलों की फुलवारी வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. और बलसान पुष्पों के समान है। அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. उसके होठ सोसन फूल के जैसा है। வாசனையுள்ள வெள்ளை போளம் அதிலிருந்து வடிகிறது. और जिससे पिघला हुआ गंध रस टपकता है। இந்த வசனத்துல கன்னங்களையும் கன்னங்களில் இருக்கிற உதடுகளையும் பற்றி சொல்லுகிறார். इस वचन में गाल और गालों में स्थित होठों के बारे में कहता है। கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகள், और गाल गंध रस टपकता है। அதாவது சில பார்க்குக்கெல்லாம் நீங்க போகும்போது அங்க வந்து இந்த பாத்தியா வச்சு நிறைய செடிகள், பூச்செடிகள் அதெல்லாம் அழகா நட்டு விட்டுருப்பாங்க. यदि आप किसी पार्टी में जाएंगे वहां पर फूलों को भली भांति पंक्ति में रखे हुए आप देख सकते हैं। இப்ப நேசருடைய கன்னங்களை பற்றி சொல்றா. அது வந்து கந்தவர்க்கம்னா என்ன, ஸ்பைசஸ்ல இந்த பலவிதமான मसाला அந்த செடிகள், அது வந்து பாத்தியா வச்சு விட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. तो कहती है कि प्रेमी का गाल ऐसा दिखने में है जैसे कि टपकता हुआ गंधरस के समान। கூட ஒரு வார்த்தை சொல்றா, வாசனையுள்ள புஷ்பங்கள். और साथ साथ और एक शब्द मिलाती है कि खुशबूदार फूलें। இந்த சிலவெல்லாம் இந்த ஃப்ளவர் கார்டன்ல போனா அப்படி பாத்தியா வச்சு ஃப்ளவர்ஸ் அழகாக அந்த ஃப்ளவர் செடிகள் வச்சு விட்டுருப்பாங்க. आप किसी वक्त अगर फूलों के वाटिका में जाएंगे वहां पर खुशबूदार फूल है पांति रखा हुआ। हालेलुया, हालेलुया। அப்போ தன்னுடைய நேசர் மணவாளனுடைய கன்னங்கள் அப்படி இருக்கு என்று சொல்லுகிறாள். इस प्रकार वो अपने प्रेमी के गाल के बारे में वर्णन करती है। ஆக மொத்தம் அதை பார்க்கும் பொழுது அது ஒரு வாசனை வீசக்கூடியதா இருக்கிறது. और कुल मिलाकर वो वर्णन करती है कि वो एक खुशबूदार गाल है। அது பூக்களை போல ஒரு மலர்ந்த நிலையில் இருக்கிறது. और फूलों को फुलाने वाली एक फूल के समान है। அல்லேலூயா, हालेलुया। அப்ப நம்முடைய கன்னங்கள் அல்லது முகம் என்பது நம்முடைய ஐடென்டிட்டி. तो हमारे गाल, हमारे चेहरा यानी हमारी पहचान, அங்கே ஒரு வாசனை இருக்க வேண்டும். यहाँ पर एक सुगंध होना அது चाहिए நேர்த்தியா இருக்க வேண்டும். और ढंग से होना चाहिए। அதை பப்ளிக் லைஃப்ல சாட்சி உள்ள வாழ்க்கை என்று நான் சொல்லுகிறேன். जिसे सामान्य जीवन में मैं कहता हूं कि एक गवाही भरी जीवन। எல்லாரும் பார்த்தோம் நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க. और सभी लोग देखने पर हमारा चेहरा को ही देखते அந்த हैं। முகத்திலே இருந்தே ஒரு வாசனை புறப்படணும். हमारे चेहरे से एक महक निकलना है। வாசனை என்ன சாட்சி, நற்சாட்சி. महक यानी क्या है? गवाही यानी अच्छी गवाही। ஆனா அந்த யாக்கோபுல பிள்ளைகள் அந்த லேவியும் சிமியோனும் அந்த ஏத்தின் புத்திரரை கொன்னு போடுவானுங்க. और याकूब के पुत्र लेवी और सिमियोन दोनों यातीन पुत्र की हत्या कर दिए। அது கேள்விப்பட்டோன்னா யாக்கோபு சொல்லாரு, இந்த ஏத்தின் புத்திரர் நடுவில் என் வாசனையை கெடுத்து போட்டீர்களே என்று சொல்லுவார். ये चर्चा सुनते ही याकूब कहता है ये तीन पुत्रों के बीच में तुमने मेरा सुगंध को दुर्गंध बना दिए। அப்ப யாக்கோபுக்கு என்ன வாசனை? तो याकूब का कौन सा महक था? அதான் அந்த நல்ல பெயர், நற்சாட்சி. यही है अच्छी गुण, अच्छी स्वभाव। அல்லேலூயா, हालेलुया। சோ நம்ம முகத்துக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். तो इसलिए हमारे चेहरे के लिए एक अच्छी गवाही होनी चाहिए। வேலை பார்க்குற இடத்துல, அக்கம் பக்கத்துல, குடியிருக்கிற இடத்துல எங்கும் நம்ம முகம்
நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும், நல்ல சாட்சி. हमारे नौकरी स्थल में, हमारे अड़ोस पड़ोस में, हमारे रिहायशी स्थलों में हमारे नाम सुनकर एक अच्छी गवाही मिलना है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு அந்த சாட்சி நிறைந்தவர். यीशु ऐसा गवाही पुरुष है. அந்த சாட்சியின் வாசனை சபையில் இருக்கட்டும். और यही गवाही का सुगंध कलीसिया में बहे. அதோடு புருஷன் மனைவி என்ற நிலையில் குடும்பத்துக்குள்ளே இந்த சாட்சியை நம்ம கொண்டு வரணும். और उसी के साथ पति पत्नी परिवार स्तर पर भी इस सुगंध को लाना है. அடுத்து உதடுகளை பற்றி சொல்லி और இருக்கிறது. उसके बाद होठों के विषय वर्णन किया है லீலி புஷ்பங்களை போல இருக்கிறது. कि सोसन फूलों के समान है. ரெட் லில்லிஸ், लाल सोसन, சிவப்பு கலர் லில்லி, அந்த பூவை போல இருக்கிறது. लाल रंग के सोसन फूल के समान है. நேசருடைய உதடுகள், प्रेमी के होठे, அதிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலம் வடிகிறது. और वहां से सुगंध गंध रस टपकता है. அப்ப அதுவும் ஒரு சாட்சியின் வாசனை. तो यह भी एक गवाही की सुगंध. அது என்ன? பேச்சு, நம்முடைய பேச்சு வார்த்தைகளில் வரக்கூடிய சாட்சி. ये कौन सी गवाही है? हमारे बोलचाल से निकलने वाली गवाही ही. நம்முடைய ஒட்டுமொத்த தோற்றத்திலே ஒரு சாட்சி. हमारे कुल मिलाकर हमारे आकार में एक गवाही. நம்ம வாய் திறந்து பேசுற பேச்சு வார்த்தைகள்ல நல்ல சாட்சி. और जब हम मुंह खोलकर बोलने लगते हैं तब हमारे बातों में एक गवाही. இயேசு அந்த சாட்சி நிறைந்தவர். और यीशु में ये सारी गवाही भरपूर है. நாமும் குடும்பத்திலே சபையிலே இந்த சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். इसलिए हम भी परिवार में कलीसिया में ऐसी गवाही प्रकट करना है. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. एक भी गाली तुम्हारे मुंह से बकना नहीं. கெட்ட வார்த்தைன்னா பைபிள்ல சொல்லி இருக்கிறது யூஸ்லெஸ் வேர்ட்ஸ், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள். और गाली यानी बाइबल में लिखा है कि निकम्मा शब्द है, यानी अप्रयोजन शब्द. நம்ம வஞ்சக வார்த்தைகள் பேசக்கூடாது. यानी छल की बातें नहीं करना है. தந்திர பேச்சு பேசக்கூடாது. चालाकी की बातें ना कहे. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க, அடுத்தவன் பேரை கெடுக்கிற பேச்சுகள், அது வரக்கூடாது. जो दूसरों का बदनामी करने के शब्द हमारे मुंह से ना निकले. அல்லேலூயா. हालेलुया. இப்படி நம்முடைய தோற்றமும் சரி, நம்முடைய பேச்சுகளும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சபையிலேயும் சாட்சியாக இருக்க வேண்டும். इस प्रकार हमारे आकार में क्यों ना हो या हमारे बातचीत में बोलचाल में क्यों ना हो, गवाही कलीसिया में और परिवार में हमारा होनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அடுத்த வசனத்திலே 14 अगला वचन 14 में அவர் கரங்கள் படிகப்பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல் இருந்தது. उसके हाथ फिरोजा जड़े हुए सोने की छड़े हैं. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. उसका शरीर नीलम के फूलों से जड़े हुए हाथी दांत के समान है. இங்க கரங்களை பற்றியும் அங்கத்தை பற்றியும், ஹேண்ட்ஸ் அண்ட் பாடி பற்றி சொல்லி இருக்கிறது. यहाँ पर उसके हाथ और उसके शरीर के बारे में वर्णन किया है. அல்லேலூயா. हालेलुया. கரங்களிலே அது ஒரு பொன்னிறமான கைகள், அதிலே ஒரு இளம் பச்சை நிறத்திலான நகங்கள். यानी उसके हाथ यानी सोने रंग के हाथ जिसमें हरा रंग के यानी फिरोजा जैसा नाखून. சோ அந்த மாதிரி அவள் வர்ணிக்கிறாள். इस प्रकार वो वर्णन करती है. அந்த மணவாளனுடைய கரங்கள் அப்படிப்பட்டவைகளா இருந்தன. कि दुल्हा के हाथों पर वर्णन करती है அழகு நிறைந்தவைகளாக. कि खूबसूरती हाथें. அவருடைய பொன் என்பது எப்பொழுதும் தெய்வீகத்தை, ராஜரிகத்தை குறிக்கக்கூடியது. सोना यानी याजकीयता को और ईश्वरीयता को दर्शाता है. அப்படிப்பட்ட ராஜரிகமான கிரியைகளை, தெய்வீகமான கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய கை. इस प्रकार राजकीय और ईश्वरीय कामों को करने वाला परमेश्वर का हाथ. அல்லேலூயா. हालेलुया. அது நம்முடைய சபையிலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக. ये हमारे परिवार में और हमारे कलीसिया में प्रकट होवे. அப்புறம் இந்த அங்கம் என்று சொல்லும் பொழுது முக்கியமாய் வயிற்று பகுதி அல்லது மார்பும் வயரும் சேர்ந்த அந்த பகுதி. और दूसरा शरीर, जब कहा गया कि शरीर यानी सीने का और पेट, इन दोनों भागों को मिलाकर कहा जाता है. அது வெண்மையான நிறத்தில் இருக்கிறது. और जो सफेद रंग का है. ஆனா இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்தது போல இருக்கிறது. लेकिन नीलम के फूलों जड़े हुए हैं. யானை தந்தத்தை போன்ற வெண்மை, और हाथी के दांत के समान सफेदी. அதுல இந்திர நீல ரத்தினங்கள் பதித்தது போன்ற ஒரு நீல கலர். और जिसमें ऐसा एक नील रंग जो नीलम के फूल है जड़े हुए जैसे. இது ஒரு ஃபுல் ஹெல்த்தி பாடி.
ये एक तंदुरुस्ती शरीर அது தந்தத்தை போல வெண்மையாகவும் இருக்கிறது, जो सोने के समान भी है தந்தத்தை போல ஒரு உறுதிப்படைத்ததாகவும் இருக்கிறது. और दांत के समान एक मजबूत भी है அதுல இந்திரநீல அந்த கற்களை போன்ற டிசைன் தெரிகிறது என்றால், और जिसमें नीलम के फूल जड़े हुए का अर्थ है ஒன்று அதிலே அந்த நரம்புகள் அந்த நீல நிறம் போல தெரிகிறது என்ற விளக்கமும் இருக்கிறது. एक जिसका ऐसा भी एक वर्णन है जो नस नील रंग के नस दिखते हैं அல்லது அவருடைய வெள்ளை தந்தத்தை போன்ற அந்த பாடியில அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தினுடைய அந்த ஸ்ட்ரைப்ஸ் அது நீல கலர்ல அவ்வளவு அழகாய் அவரை காட்டுகிறது என்றும் ये எடுத்துக்கொள்ளலாம். तो इसका और भी मतलब निकाल सकता है जो हाथी के दांत जैसे सफेद वस्त्र जो पहना है उसमें लगी हुई पट्टी को क्यों न कहें। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்த வசனத்திலே அவருடைய கால்களை பற்றி சொல்லி இருக்கிறது. अगला वचन में उसके पांवों के बारे में लिखा है அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. उसके पांव कुंदन पर बैठे हुए संगमरमर के खंबे हैं அவருடைய ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. और ये देखने में लेबनोन और सुंदरता में देवदार के वृक्षों के समान मनोहर है। அவருடைய கால்கள் நல்ல வெள்ளை கல் தூண்கள், அதாவது ஒயிட் மார்பிள்ஸ் உள்ள அந்த பில்லர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसके पाव सफेद खंबे यानी सफेद मार्बल जैसे खंबा करके बताया गया है அது பசும்பொன் ஆதாரத்தின் மேல் நிற்கிறது. जो स्वच्छ कुंदन पर बैठाए हुए हैं। அதை பற்றி சொல்லும் பொழுது சாண்டல்ஸ் ஒருவேளை பாதரட்சைகளா இருக்கலாம். शायद ये एक जूते के बारे में क्यों न कहे हो। அவருடைய கால் ஒரு ஒயிட் மார்பிள் பில்லர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. उसके पैर को एक सफेद मार्बल के खंबे करके वर्णन किया है। அவருடைய பாதரட்சை அல்லது பேஸ் அல்லது பாதம் அது இந்த பசும்பொன் ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. या उसके पांव या जूते जिसे एक सोने की बनाई हुई कहा गया है। இவைகளெல்லாம் அழகையும் உறுதியையும் காட்டுகிறது. ये सब किसे दर्शाता है? मजबूती और खूबसूरत तो को बताता है। எப்பொழுதுமே கர்த்தருடைய பாதங்களை பற்றி சொல்லும் பொழுது உறுதியை பற்றி பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறது. जब जब परमेश्वर के पांवों के बारे में लिखा है तो मजबूती को दर्शाता है। சமயம் கடந்து விட்டதனால ஜஸ்ட் சுருக்கமா சொல்லி போகிறேன். समय बीत गया इसलिए मैं संक्षेप में कहता हूं। ஆண்டவர் இயேசுவின் கால்கள் உறுதி உள்ளவைகள். प्रभु यीशु के पांव मजबूती है। அவரை நாம் உறுதியாய் பின்பற்றலாம். हम मजबूती से उसकी पीछा कर सकते அவர் நம் हैं। அனைவரையும் சுமக்கிற அளவுக்கு உறுதி படைத்தவர். वो इतना मजबूत है जो हम सभी को लादते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த கிறிஸ்துவின் தன்மைகள் சபையிலும் இருக்கணும், குடும்பத்திலும் இருக்க வேண்டும். ये मसीह का गुण कलीसिया में होना चाहिए, परिवारों में भी होना चाहिए। நம்முடைய சபையும் சத்தியத்தில் உறுதி உள்ளதா இருக்க வேண்டும். हमारी कलीसिया भी सच्चाई में स्थिर रहना है। விசுவாசத்தில் உறுதி உள்ளதா இருக்க வேண்டும். विश्वास में मजबूत रहना है। அதே மாதிரி ஒவ்வொரு தனி குடும்பங்களும் उसी प्रकार प्रत्येक व्यक्तिगत परिवार டெய்லி ஒரு திட்டம் போட்டு அங்கும் இங்குமாய் செயல்படக்கூடாது, உறுதியாய் முன் செல்ல வேண்டும். दर दिन एक एक योजना बनाकर यहाँ वहाँ उछलना नहीं बल्कि मजबूत होकर कार्य करना है। திடீர்னு ஒரு நாள் அந்த பிசினஸ் தொடங்குவேன் பாரு, अचानक ये लोग एक बिजनेस चालू करते அதுல हैं, கொஞ்சம் பணத்தை போடுவாப்ல. उसमें कुछ पैसे डालते हैं। ஒரு 6 மாசம் ஆனோன்னு வேற பிசினஸ் एक தொடங்குவான், 6 महीने के बाद तो दूसरा बिजनेस शुरू करते அதுல हैं, கொஞ்சம் பணத்தை उसमें போடுவான். थोड़ा पैसे डालते हैं। இப்படிலாம் ஒரு குழப்பமா போகக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறது. इस प्रकार ऐसे परिवार भी है जो हैरान में चलते हैं। ஒரு வருமானத்துல ஒரு உறுதி காரியத்துக்கு பாருங்க, आमदनी में क्या मजबूत आमदनी है देखिए, கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, அது உறுதியா இருக்கட்டும். अगर थोड़ा भी आमदनी मिले लेकिन मजबूत आमदनी मिले। நிறைய காரியத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்து நிக்க கூடாது. बहुत कुछ चाहने पर जो है उसे भी गवा ना दे। ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்துறதுலயும் மாத்தி மாத்தி குழப்பி கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. हर दिन परिवार को चलाने के सिलसिले में हम हैरान ना होना है நல்ல ஒழுங்குகளை வைத்து அதை உறுதியாய் கடைபிடித்து முன் செல்ல வேண்டும். कि अनुशासन का पालन करते हुए हम ढंग से चलना है। அல்லேலூயா. हालेलुया। அப்புறம் அந்த ரூபத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. उसके बाद आकार के विषय पर लिखा है அப்பியரன்ஸ், ஆண்டவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கிறது? कि प्रभु कैसा दिखता है। அந்த லீபனோன் மலை, அதுக்கு மேல நெடிய கேதுரு மரங்கள், और लेबनोन का पर्वत और उसके ऊपर देवदारू वृक्ष, அப்படி ஒரு அழகிய காட்சி, ऐसा क्या ही सुंदर दृश्य है, நேர்த்தியான ஒரு அப்பியரன்ஸ். क्या ही बेहतरीन दृश्य है। வெளியே பார்க்கிறவங்களுக்கு இந்த குடும்பத்துல ஒரு ஒழுங்கு இருக்குன்னு தெரியணும். जो बाहर से आपके परिवार को देखते हैं, देखने वालों को वहां पर अनुशासन दिखना இந்த है, குடும்பத்துக்கே ஒரு அழகு இருக்கு என்று புரியணும். बाहर
से देखने वाले को आपके परिवार में एक सुंदरता दिखना है। அந்த பீலேயாம் வந்து சபிக்கும்படி இஸ்ரவேலரை பார்த்த பொழுது बिलाम जब कोसने के लिए इजरायलियों को देखा, அந்த பார்வையில அவன் பார்க்கறான், இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகு, வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகுன்னு வாயில பேசுறான். तब उसके दृष्टि में देखकर उसने कह लगा, ये इजराइल तेरे निवास स्थान क्या ही सुंदर है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வீட்டை நம்முடைய குடும்பத்தை வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு இந்த அழகிய ஒரு சாட்சியும் நல்லொழுக்கமான காரியங்களும் தெரியணும். जी हाँ, जो कोई हमारे परिवार को, हमारे घर को बाहर से देखते हैं, उनने वे अनुशासन को देखना है। அந்த கடைசி வசனத்திலே आखिरी वचन में அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, उसकी वाणी अति मधुर है, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், वह परम सुंदर है, இவரே என் நேசர். और यही मेरा प्रेमी। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் வாய் எப்படி இருக்கிறதா? மிகவும் மதுரம், இனிமையா இருக்கிறது. उसका मुंह कैसा है? अति मधुर। அது ஆங்கிலத்துல வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் என்று கொடுத்திருக்கிறது. अंग्रेजी में जिसे शब्द और वाणी कहा है। வெறும் வாயில் மட்டுமல்ல, வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த சத்தமும் தொனியுமே அவ்வளவு இனிமையா இருக்கிறது. सिर्फ मुंह ही नहीं बल्कि मुंह की वाणी और ध्वनि क्या अति मधुर है। நம்முடைய பேச்சுகள், हमारी बोलचाल, இயேசுவை பற்றி சொல்லியிருக்க, அவர் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். यीशु के बारे में लिखा है कि वो अनुग्रहकारी शब्दों का इस्तेमाल किया, அவரை போல அந்த பிரதான ஆசாரியர்களால் பேச முடியாது. और उसके जैसे महायाजक बोल नहीं सकते, மக்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாய் பேசினார். और प्रजा की सुनने की क्षमता के अनुसार बोला। அவருடைய வார்த்தை கேட்கிறவங்களுக்கு ஆறுதல் கிடைத்தது. जो कोई उसके वाणी सुने उन्हें शांति प्राप्त हुई। அவருடைய வார்த்தையில் அதிகாரமும் இருந்தது. उसके वाणी में अधिकार भी था। என்ன அதிகாரம்? कैसी अधिकार? பிசாசு துரத்துற அதிகாரம், शैतान को भगाने का अधिकार, வியாதியை குணமாக்குற அதிகாரம், रोगों को चंगा करने का अधिकार, அதிகாரமுள்ள வார்த்தைகள். और अधिकार भरा वाणी, மறுபக்கம் கிருபையுள்ள வார்த்தைகள். और दूसरे तरफ अनुग्रहकारी शब्द। இது நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் தேவை, மிகவும் இனிமை. ये हमारे जीवन के लिए अति अनिवार्य है और अति मधुर है। அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம வார்த்தைகளும் பிரயோஜனமாய் வெளிப்படுத்தணும். उसी प्रकार हमारे परिवार में हमारे मुंह के शब्द भी प्रयोजनकारी बने। நம்ம வீட்டுக்குள்ளேயும் அடிக்கடி ஆறுதல் படுத்துற வார்த்தைகள் நம்ம மூலம் வரணும். हमारे घर के भीतर भी अक्सर शांति देने वाले शब्द निकलना ஒவ்வொருத்தரை है। என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வர வேண்டும். हाँ, एक दूसरे को प्रोत्साहन देने का शब्द निकलना है। விசாரிக்கிற நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். एक दूसरे की पूछताछ करने की बेहतरीन वाक्य निकलना है। இப்படி நம்முடைய நேசரை போல நம்முடைய சத்தமும் வரட்டும். इस प्रकार हमारे प्रेमी के वाणी जैसे हमारे वाणी भी उत्पन्न हो। அல்லேலூயா. हालेलुया। சொல்லி சொல்லி வந்துட்டு கடைசில ஒரு வார்த்தை சொன்னா, इतना सब बोलकर आखिर में एक शब्द कहती है, ஓ he is altogether lovely, அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அப்படின்னு. और ऐसा बोल बोलकर आखिर का कहती है कि वो पूर्ण रूप से परम सुंदर है। இன்னும் விட்டா பாக்கி இருக்கிற உறுப்புகளையும் வர்ணிக்க ஆரம்பிச்சிருவா. अगर और भी समय दिया तो बाकी शेष अंगों के बारे में भी वर्णन कर देगी। எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா. इसलिए कुल मिलाकर एक शब्द में समाप्त कर दिया என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். कि मेरा प्रेमी अति परम सुंदर है। ஹalleluya. हालेलुया। முற்றிலும் altogether he is lovely. कि कुल मिलाकर पूर्ण रूप से वो सुंदर है। இயேசு மேல நம்முடைய பற்றுதலும் இப்படி தான் இருக்கணும். जी हाँ, यीशु पर हमारा भरोसा भी इसी प्रकार रहे। உங்கள் வீடுகளுக்குள்ளும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு மனப்பக்குவத்தை வைப்பீர்களாக. आप अपने घर के अंदर एक दूसरे के प्रति अच्छी भावना रखें। அல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது நாம் ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்து கூட்டத்தை முடிக்க போகிறோம். अब हम एक 5 मिनट प्रार्थना करके इस सभा को समाप्त करेंगे। நம்முடைய நேசர் முள்முடி சூடின நேசர், हमारा वो प्रेमी है जो कांटों का मुकुट पाया है। அவருடைய அழகு, அவருடைய நேர்த்தியான அந்த அங்கலட்சணங்கள், और उसका सुंदर और उसका खूबसूरत था, அது அவருடைய தெய்வீகத்தையும் அவருடைய கிரியைகளை நமக்கு காட்டுகிறது. ये उसके कामों को और उसके ईश्वरीयता को दर्शाता है। அதை கொண்டு சபைக்கும் குடும்பத்துக்கும் நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். और जिसके संदर्भ में हम कलीसिया के लिए और परिवार के लिए हम विवरण किया। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். आइए सब परमेश्वर की ओर ताकिए। ஹalleluya. हालेलुया। நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர், சோகமடைந்தேன் நேசமதால், நேசரவர் என் நேசரவர்.
எனக்காய் வேகமே நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர் நேசமதால் நேசரவர் என் நேசரவர் ரூபமதில் அவர் கிணை அவரே லீபனோன் மகிமை உடையவரே கேதுரு போல் அவர் உயர்ந்தவரே கேதமில்லா சிறப்பானவரே இவர் என் ஆத்துமனேசரே வருவார் எனக்காய் வேகமே நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர் சோகமடைந்து நேசமதார் நேசரவர் என் நேசரவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நேசரே உம்மை நான் நேசிக்கிறேன், 10,000ங்களில் நீர் சிறந்தவர், உம்மை ஒரு மனிதனோடு ஒப்பிட முடியாது, हे प्रभु तुझे किसी के तुलना नहीं कर सकते, உம்மை வேறு எந்த தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது, और किसी ईश्वरों के साथ तुलना नहीं कर என் सकते. கண்களை கவர்ந்து கொண்டவர் நீர், मेरे आंखों को तूने आकर्षित என் कर இதயத்தை लिया, கவர்ந்து கொண்டவர் मेरे நீர், हृदय को प्रभु आपने आकर्षित कर लिया, உம்முடைய அன்பை எனக்குள் ஊற்றி ऐसा प्रेम मुझ में उंडेल कर என்னுடைய அன்பை பெற்றுக் கொண்டவர் நீர். मेरा प्रेम तूने हासिल किया है, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். हम आपसे प्यार करते हैं, எங்கள் சபையின் தலையானவர் நீர். तो हे प्रभु आप इस कलीसिया எல்லாம் का வாய் सिर திறந்து है, கொஞ்சம் பேசுங்கள். सब मुंह खोलकर थोड़ा सा प्रार्थना करिए, உம்முடைய இந்த அழகான தன்மைகள் எங்கள் சபையை நிரப்புவதாக. आपके खूबसूरत गुण से इस कलीसिया को भर दीजिए, சபையில் உம்மை நாங்கள் ரசித்து ருசிக்க ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். हे प्रभु इसे कलीसिया आपको चाहने आपको पसंद करने का வேற்று अनुग्रह சிந்தனைகளை दीजिए, எங்களை விட்டு மாற்றி போடும். और विचारों को हमसे दूर உம்மை कीजिए, தேடி தேடி சபைக்கு வர உதவி செய்யும். आपको खोज खोज कर कलीसिया में आने के लिए எங்கள் सहायता உள்ளத்தில் உம்மை कीजिए, அதிகமாக வாஞ்சிக்க கிருபை தாரும். हमारे दिल में प्रभु ज्यादा आपको चाहने का अनुग्रह நீங்களும் दीजिए, சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, आप लोग भी बोलिए, आप लोग भी வார்த்தைகளை बोलिए, சொல்லி मुंह ஜெபம் खोलकर பண்ணுங்க. बोलकर प्रार्थना இயேசுவே कीजिए, உமக்காக வாழ்வேன் அப்பா, यीशु मैं तेरे लिए जीऊंगा, உம் பின்னே வருவேன் அப்பா, आपके निकट आऊंगा, எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மை हम பின்பற்றுவோம். परिवार के साथ आपके पीछा எங்கள் करेंगे, குடும்பத்தின் அங்கத்தினர் எல்லாரையும் ரட்சிப்பீராக. हमारे परिवार के हर एक सदस्य का उद्धार இந்த कीजिए, ரட்சிப்புக்குள் நாங்கள் வர வேண்டும். इस उद्धार में माना है, இந்த விட்டு விலகுதல் என்கிற வேறுபாட்டின் சத்தியத்துக்குள் நாங்கள் வர வேண்டும். अलग होने का अनुभव में आना எங்களை है, குடும்பமாய் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. परिवार समेत हमें पवित्र कीजिए, வாய் திறந்து கேளுங்க, குடும்பமாய் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. मुंह खोलकर कहो परिवार के साथ हमें पवित्र बनाइए प्रभु, எங்கள் குடும்பத்துக்குள்ளான ஆளுகைகளை சரி செய்து தாரும் அப்பா. हमारे प्रभु घर के अंदर भीतर में आप राज कीजिए, புருஷன் மனைவி தாய் தகப்பன் என்ற ஸ்தானத்திலே நாங்கள் சரியாய் நடத்த உதவி செய்யுங்க. पति पत्नी माता पिता बच्चे के स्थान में ढंग से हम कार्य निभाने के लिए सहायता கர்த்தருடைய கிருபை कीजिए, எங்கள் குடும்பத்தில் பெருகுவதாக. परमेश्वर का अनुग्रह हमारे परिवार में बढ़ता எங்களுடைய जाए, கண்களின் பார்வை சரியாய் இருக்கும்படி உதவி செய்யுங்க. हमारे नजरिया सीधा होने के लिए सहायता कीजिए, குற்றம் கண்டுபிடிக்கிறது சந்தேகப்படுறது எல்லாம் எங்களை விட்டு மாற்றுங்கப்பா. और दोष गलती निकालने का स्वभाव को हमसे दूर कीजिए, சரியான பார்வை தாங்கப்பா. सही नजरिया दीजिए, எரிச்சல் பகை எல்லாம் மாற்றுங்கப்பா. ईर्ष्या जलन सब दूर कीजिए, ஹல்லேலூயா. हालेलुया, நல்ல சாட்சி உள்ள குடும்பங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. एक गवाहीदार परिवार बनाइए, சாட்சி உள்ள சபையா எங்கள் சபை கட்டி எழுப்புங்கப்பா. गवाही वाले कलीसिया के रूप में कलीसिया का निर्माण कीजिए, எங்கள் தோற்றத்திலும் சாட்சி, எங்கள் உதடுகளிலிருந்து புறப்படும் வார்த்தைகளும் சாட்சி உண்டாகட்டும். हमारे शरीरों से गवाही हो, हमारे होठों से गवाही ஓ हो, உம்முடைய பொன்மயமான கரம் எங்களுடைய வாழ்க்கைகளில் கிரியை செய்யட்டும் தகப்பனே. आपके सुनेहार हाथ हमारे जीवन में कार्य करे, ஹல்லேலூயா. हालेलुया, ஆமென் ஆண்டவரே, உம்முடைய கால்கள் எத்தனை உறுதி जी உள்ளவைகள். हाँ प्रभु आपके पांव क्या ही मजबूत है, நாங்களும் அந்த விசுவாச உறுதியில் சத்திய உறுதியில் நிக்க உதவி செய்யுங்க. हम भी विश्वास में मजबूत और सच्चाई में मजबूत रहने के लिए सहायता நீர் कीजिए, முற்றிலும் அழகுள்ளவர். पूरी तरह आप परम सुंदर है, உம்மில் எந்த குறையும் இல்லை. आप में कोई कोट नहीं, உம்மை தெய்வமாய் கொண்டது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். आपको हमने ईश्वर के रूप आजमाया, हमारा हम सौभाग्य है, எங்கள் சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி हमारे
क्यों ना परिवार में हो, कलीसिया में எல்லா குறைகள் அகன்று நிறைவுக்குள் வர உதவி செய்வீராக. सारे कमी गड्डियां दूर होकर परिपूर्ण होने के लिए सहायता இந்த வார்த்தையை कीजिए। கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். इस वचन को सुनने वाले प्रत्येक पारिवारिक जीवन में आशीष दीजिए। புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதை கட்டளையிடும் என்று हे கெஞ்சுகிறோம். प्रभु, जिन्हें पुत्र संतान नहीं उन्हें देने के लिए हम இன்றைக்கு विनती करते हैं। இன்றைக்கு ஒரு கிருபை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். आज एक अनुग्रह प्रकट होने के लिए प्रार्थना करते हैं। பிள்ளைகளுடைய கல்வி காரியங்களில் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். बच्चों के पढ़ाई के विषय का जिम्मा ले लीजिए உயர் கல்வி ஆசீர்வாதங்களை தரும்படி ஜெபிக்கிறோம். और ऊपर स्तर के पढ़ाई पर आशीष दीजिए। கல்வி தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். पढ़ाई की जरूरतों को पूरा करने प्रार्थना करते हैं। அறிவும் ஞானமும் நினைவாற்றலும் தரும்படி ஜெபிக்கிறோம். ज्ञान, बुद्धि, स्मरण शक्ति देने के लिए प्रार्थना करते हैं। விவாக வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். जो शादी के लिए नियुक्त है उन्हें सही साथी, जीवन साथी दीजिए। எங்கள் குடும்பங்களில் பரிசுத்த விவாகம் நடக்க ஜெபிக்கிறோம். हमारे परिवार में पवित्र ब्याह होने के लिए हम प्रार्थना करते हैं। கணவன் மனைவி உறவுகள் மேன்மையடைய ஜெபிக்கிறோம். पति पत्नी की रिश्ता में मजबूती बने। மனவர்த்தங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போக ஜெபிக்கிறோம். मन क्लेश, व्याकुल, नाराजगी सब दूर हो जाए। உண்மையான ஒரு ஒற்றுமை உண்டாக ஜெபிக்கிறோம். एक सच्चा समझौता होने के लिए प्रार्थना करते हैं। உறவுகளில் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. और रिश्ताओं में परमेश्वर हमें बेहतरीन बनाइए। புருஷன் மனைவி உறவிலே, पति पत्नी के रिश्ता में, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே, बालक बच्चों के रिश्ता में, சகோதர சகோதரி உறவிலே भाईचारे के रिश्ता में எல்லாரும் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். सब जयवंत होने के लिए सहायता நல்ல कीजिए। சாட்சி வீச உதவி செய்யும். और गवाही का महक बहने के लिए सहायता மற்றவர்கள் எங்களை कीजिए। பார்த்து படிக்கத்தக்கதா எங்களை உயர்த்தும். हमें यहाँ तक ऊंचा करिए कि दूसरे हमें देखकर सीखे। குடும்பங்களின் பொருளாதாரங்களை ஆசீர்வதியும். परिवार के आर्थिक दशा में उन्नति दीजिए। நல்ல வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் தருவீராக. अच्छे कारोबार और रोजगार दीजिए। இப்பொழுது ஈடுபட்டு உழைக்கிற உழைப்புக்கேற்ற நல்ல பிரதிபலன்களை கொடுப்பீராக. अब इनके परिश्रम के मुताबिक इन्हें अच्छा प्रतिफल சம்பள உயர்வுகளை கொடுப்பீராக. और तनख्वाह में उन्नति दीजिए। நல்ல லாபங்களை தருவீராக. ज्यादा फायदा मिलने के लिए सहायता நல்ல कीजिए। விளைச்சல்களை தருவீராக. अच्छे अनाज उत्पन्न होने के लिए எல்லா सहायता விதத்திலும் कीजिए। ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். हर तरह आशीष करने के लिए எல்லா प्रार्थना करते हैं। குடும்பங்களும் குடும்ப ஜெபம் உண்டாக ஜெபிக்கிறோம். और परिवारों में पारिवारिक प्रार्थना होवे। சேர்ந்து சபை ஆராதனைக்கு வருகிற கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். मिलकर कलीसिया में इकट्ठा होने के लिए अनुग्रह दीजिए। குடும்பமாக உமக்கு சாட்சிகளாய் வாழட்டும். परिवार समेत आपके लिए गवाह बनकर जिए। உம்மை பிறருக்கு வெளிப்படுத்துகிற குடும்பங்களாய் வாழட்டும். हे प्रभु, ये परिवार आपको दूसरों के सामने दिखावे। எல்லா நன்மைகள் கொடுத்து ஆதரியும். सारी भलाई देकर इनके आदर मान करिए। துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். स्तुति आदर महिमा केवल हम आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. यीशु के नाम से मांगते हमारे जीवित पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய சபையோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.